அனைவருக்கும் வணக்கம். வெப்பம் மிகுதி ஒரு காரணம். மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலத்தில் வந்த ஒரு கொஞ்சம் அன்னீச்சியாக இருக்கிற ஒரு காரணம். அனைவருக்கும் உலக புத்தக தினத்தை வாழ்த்தை தெரிவிச்சுட்டு இவ்வளோ பேர் இருக்கும்போது நான் என்ன வரவேற்புரை, என்னுடைய வரவேற்புரை நன்றியாக தான் போயிடும். வரவேற்புரையின் பேர் ஆனால் நன்றி உரை ஆயிரும். முதல்ல இன்றைய தலைவரை பற்றி, இந்த விழாவுக்கு தலைமை இருக்கிற தங்கமூர்த்தி பற்றி. நாஞ்சில் நாடன் வெளியூர் போயிருந்ததுனால நாஞ்சில் நாடன் வர முடியல. நாஞ்சில் நாடன் வந்துட்டார். அது நாஞ்சில் நாடனையும் முதல்ல வரவேற்கு. தலைமை வச்சிருக்க தங்கமூர்த்தியை பற்றி சொல்கிறதுனா நேரம் பத்தாது, புத்தகம் எழுத பத்தாது. அவ்வளோ ஆளுமை திறன் உள்ளவர் தங்கமூர்த்தி. பல படைப்புகள் பண்ணியிருக்காரு. கடைசியில் சொற்களை மீட்டிய இசைன்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு. ஒரு 25 கவிஞர்களை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ பொதுவாக வாசகரை நம்ம கொண்டாடுறது சும்மா அப்படி மாலை போட்டு கூட்டிகிட்டு வந்தோம். சவுந்தரியார் கொண்டு தங்கமூர்த்தி என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்தோம். இந்த ஜேசிபி இயந்திரம் மூலம் 1 டன் மாலையை 2 டன் மாலையை கழுத்தில் போட்டு பிரமிக்க வச்சாங்கல்ல, அப்படி தங்கமூர்த்தியை பண்ணிடுவார். இந்த பெரிய ஜேசிபி இயந்திரம் 1 டன் தாங்க முடியாத போடுற மாதிரி அந்த 25 பேருக்கும் இந்த சொற்கள் மீட்டும் மாய இசையில் பண்ணியிருக்காரு. அந்த 25 கவிஞர்களை பற்றி அப்படி கொண்டாடுறதுல தங்கமூர்த்திக்கு இணை யாரும் கிடையாது. அப்படி கொண்டாடுவார். அவருக்கு வருக வருகன்னு இந்த விருது கொடுக்கறதுக்கு பொருத்தமான புதுக்கோட்டைக்கு எவ்வளோ அடையாளம் இருக்குது. பேசுனா பியூஷ் இல்லைப்பா, ஜெமினி கணேசன், ஞானால இப்படி தொடர்ந்து வள்ளியப்பா, சக்தி வைகோந்து இப்படி போகும். ஆனால் அந்த புதுக்கோட்டையில் ஒரு அடையாளம் நம்முடைய தங்கமூர்த்தி. அவர்களை உங்கள் சார்பாக வருக வருகன்னு வரவேற்கிறேன். அப்புறம் அடுத்து இன்று வாழ்த்தி பேச வந்திருக்கிற முத்தையா பற்றி என்ன சொல்கிறது, நம்ம ஒரு பழமொழி உண்டு. அவரை பற்றி சொல்வதற்கு என்ன, என்னை விட நிறையா உங்களுக்கு தெரியும். சுருக்கமாக ஒரே ஒரு செய்தி, அதெல்லாம் உங்களுக்கு வெளியே தெரியாத செய்தி. திலகவதி மேடையில் முத்தையா பேசுனது நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சொல்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸ்டாலின், ஆல் இண்டியா ரேடியோவுடைய இயக்குனர் ஸ்டாலினுடைய ஒரு கிரேக்க நாடக புத்தகம் வெளியிட்டுள்ளார். நம்ம வாசகர் திருவிழா ஜெயில் கிரவுண்டில் நடந்த பொழுது ஐயா மகாலிங்கய்யா வெளியிட்டு அவர் தலைமை. அதில் சிறப்பறை முத்தையா. ஐயா மகாலிங்கய்யா வந்தார். என்னை கூப்பிட்டாரு. முத்தையா நாடகத்தை பற்றி வேறு யாராவது பேசிட்டோம், முத்தையா திருமுறைகளை பற்றி பேச சொல்லணும். உடனே திருமுறைகளை பற்றி முத்தையா பேச சொல்லணும்னு அருட்செல்வரையா சொன்னார். அவர் ஒன்றும் தயார் பண்ணல. முத்தையா வந்தார். ஒரு 3/4 மணி நேரம் திருமுறைகளை பற்றி பேசினார். அவ்வளவு ஆளுமை திறன் உள்ளவர். உலக நாடு பூரா சுற்றி இருக்கார். ஏகப்பட்ட வாசகர்கள், இளைஞர்கள் அவரை தொடர்ந்து போகிறாங்க. அவர் இந்த வாழ்த்துறைக்கு வருவது அவர்கள் வருக வரவேற்கிறார். அவருடைய புத்தகம் 1ஆம் தேதி ஒரு பழகி பார்த்ததில் இவர்கள் ஒரு புத்தகம், மிகச்சிறந்த புத்தகம் வருது. அதை பற்றி பெரு அறிவிப்பு வரும். அதுக்கு இப்போ ஒரு வாழ்த்து. அடுத்து அம்சப்பிரியாவும் நாம் சொன்னது பொருந்தோம். பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் எப்படி சாந்தி காலம், சரஸ்வதி காலம், தீபம் காலம், அப்படி கணையாளி காலம்னு சொல்கிற மாதிரி பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கு ஒரு இடம் உண்டு. அம்சப்பிரியா அவர் மாணவராக இருக்கிற காலத்துலேருந்து பழக்கம். எல்லாருமே ரொம்ப காலம் பழக்கம். அம்சப்பிரியா அதில் மாணவராக இருக்கிற காலத்து எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்காரு, எவ்வளோ கவிஞர்களை உருவாக்கியிருக்காரு. அவரும் கொண்டாடுறதில் குறைச்சல் இல்லாமல் கொண்டாடுறவர். அவரையும் வருக என்று வரவேற்கிறார். அப்புறம் விருதாளரில் சங்கர் நாராயண்
சங்கரநாராயணனுடைய படைப்புகள் தீபத்தில் தொடர்ந்து ஒரு காலத்தில் படிச்சுட்டு இருந்தேன். அவர் கோயம்புத்தூர் வரும்போது பதிப்பகத்துக்கு வந்து போவார். அவர் ஜெயகாந்தன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய புத்தகங்கள்லாம் இருக்குது. இந்த விருதாளர்களுக்கு ஏற்புரைக்கு நேரம் நிறைய ஒதுக்கணுங்கிறதுனால என்னை 3 நிமிஷத்தில் முடியும், 5 நிமிஷத்தில் முடியும்னாங்க. சீக்கிரம் முடிச்சிடுறேன். சங்கரநாராயணன் அவர்களையும் வருகன்று வரவேற்கிறேன். அப்புறம் மயிலன் சின்னப்பன், அவர் உங்களுக்கெல்லாம் அவர் ஒரு மருத்துவர். அவர் மருத்துவர்னே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். எழுத்தாளர் தான் என்ன பிரதானப்படுத்துங்க, மருத்துவர் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். அவருடைய கதைகள் ஒரு எப்படி சொல்கிற ஒரு வித்தியாசமான இப்போத்த இளைஞர்களுக்கு, எங்கள் மாதிரி வயசான ஆளுகள் இப்போ இன்று உருவாகக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. சின்ன பிள்ளை அவர்களையும் வருக என்று வாசரோட்ட சாரும் வருக என்று வரவேற்கிறது. அடுத்தது ஸ்டாலின் சரவணன், அவருடைய ரொட்டியில் இருப்பவன். முதல்ல மொத்தமாக அவங்க பேரை மட்டும் போகுதுன்னு சொன்னாங்க. ஒரு புத்தகத்தை குறிப்பிட்டு அந்த புத்தகம் கொஞ்சம் விருது பெற்ற புத்தகம்னு கொஞ்சம் விற்பனையாகுமே அப்படிங்கிற முறையில் தான் எல்லாத்துக்கும் புத்தக தலைவர் கொடுத்துருக்கோம். எல்லாம் சின்ன பண்ணலாம் அந்த அந்த தொகுப்புக்குள்ளே அடக்க மாட்டார். எல்லாருமே அதுக்குள்ளே வர முடியாது, அடக்க முடியாது. அது மீறின விஷயம் இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்காக அதை போட்டோம். அவருடைய ரொட்டியில் இருப்பவன் ஸ்டாலின் சரவணன், அவருடைய தொகுப்பு, அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். அப்புறம் இந்த நூலகர் திருவற்றியூர் நூலக பாண்டியன் தெரியும். அவர் பெரிய ஒரு ஒரு துண்டு இவர்களை பற்றி குறிப்பு உங்களுக்கு ஒரு கையெடுப்பது தரப்படும். அது படித்து பாருங்கள். பெரிய வேலை பண்ணியிருக்காரு அரசு நூலகத்துறையில். ஒரு 52 லட்ச ரூபா புறவலர் சேர்த்து அவ்வளோ பேர்த்த படிக்க வச்சுருக்காரு. மத்திய அரசு மாநில அரசு நூலகத்துறையில் அத்தனை கோடி செலவு பண்ணது பலன் இருக்கான்னா இந்த மாதிரி ஒரு ஆர்வமுள்ள நூலகர்களால் பலன் விளையுது, பலன் இருக்குது. அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து இந்த வாசகர்கள், இவங்கெல்லாம் வாசகர்கள்லாம் இல்லைன்னா எப்படி படைப்பாளிகளுக்கெல்லாம் பதிப்பாளர்களுக்கு விற்பனையாளர்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கடுத்து விற்பனையாளர் மார்க்கண்டேயா புக்கு விற்பனை எங்கே கல்யாணத்தில் இருக்கார். அது பிற சிவப்பா 2 பேர் எழுந்திரிங்க. அவங்க இது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நூற்றாண்டை கடந்தது இவர்களுடைய கல்யாண சுத்தத்தினுடைய கொள்ளுத்தாத்தாவின் அப்பா அவர்களால் துவங்கப்பட்டது இந்த மார்க்கண்டேயா புக் கேலரி. இப்போ அலையன்ஸ் கம்பெனிக்கு ஒரு 100 ஆண்டு வரலாறு உண்டு பதிப்பகத்தில். விற்பனையாளருக்கு வந்து மார்க்கண்டேயா நூற்றாண்டு கடந்தது. பொது நூல்கள் கும்பகோணம் பகுதியில், தஞ்சாவூர் பகுதியில் விற்பனை செய்கிறாங்க. அவர்களை வருக என்று வரவேற்கிறேன் இந்த விருதாளர்கள். அப்புறம் இந்த வாசகர், இந்த 3 வாசகர் தேர்ந்தெடுக்கிறோம். இன்னும் நிறைய வாசகர்கள் இருக்காங்க. எவ்வளோ பேர் எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது, எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறது? இன்னும் நிறைய வாசகர்கள் இருக்காங்க. இந்த சாகித்ய அகாடமிக்கு எப்படி வெயிட்டிங்கில் இருக்கிற மாதிரி எங்கள் வாசகர்கள் தேர்வுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. குமரேசன் பற்றி சொல்லணும். தொலைத்தொடர்பு துறையிலேருந்து ஓய்வு பெற்றவர். படிச்சுட்டே இருப்பார். அவருக்கு வேலையே பெரும்பகுதி வந்து வாங்குகிற ஊதியத்தில் புத்தகத்துக்கு செலவிட்டுருவார். நான் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம், என்ன படிச்சிங்க, இப்போ நான் என்ன படிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு திறன் வாய்ந்த வாசகர். அவர்களை வரவேற்கிறேன். ஐயா முனியாண்டி, தமிழாசிரியர், நரசிம்மநாயக்கன்பாளையம் அரசு பள்ளியில் தமிழாசிரியர். முத்துலிங்கம் உள்ள ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. அவர் அப்படி தான் வகுப்புலையும் புத்தகங்களை பற்றி சொல்கிறது, புத்தகம் வாங்கிட்டே இருக்கார். கோயம்புத்தூர் வந்தால் நம்ம பதிப்பகத்துக்கு வராமல் போட்டார். அவரையும் வருக என்று வரவேற்கிறேன். கோபி வாங்க. இங்கே உட்கார இடம் சின்ன மேடைங்கிறதுனால எல்லாத்தையும் உட்கார வைக்க முடியல. நான் அவங்க கூட வந்து உட்காந்துருப்பேன். கோபி வந்து ஒரு ரொம்ப காலமாக படிச்சுட்ருக்காரு. ஆனால் இப்போ ஒரு 5-6 வருடம் தான் நம்ம பதிப்பகத்தில். இன்றைக்கி சொன்ன ஒரு மாதத்தில் ஒரு புத்தகத்தை முடிச்சுடுவார். அடுத்து என்ன புத்தகம்னு கேட்பார். கோபி அவர்களையும் எல்லாம் அவங்க துணைவியாரோடு வந்திருக்காங்க. குடும்பத்தை படிக்கிறதுக்கு முதல்ல எழுதுறதுக்கு அவங்க குடும்பத்தில் ஒத்தாசம் பண்ணுற மாதிரி படிக்கிறதுக்கு அவங்க குடும்பத்தில் ஒத்தாசம் பண்ணணும்ல, அதனால் குடும்பத்தில் வந்திருக்கீங்க. உங்களை எல்லோரையும் வருக என்று வரவேற்கிறேன். அப்புறம் வந்து இந்த புத்தக கடை பாடப்புத்தகம் இல்லாத புத்தகம் விற்குமா போகுமா கடை நடக்குமான்லாம் சந்தேகப்பட்ட காலத்தில் இந்த தொழிலை வந்து இவ்வளவு
பிரமாதப்படுத்தி எங்களுக்கு முகவரி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் வாசகபுரம் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுகளை, சிறப்பு விருதுகளை பெற்றிருக்கிற எழுத்தாளர் எஸ். சங்கரநாராயணன் அவர்களே, மயிலம் ஜி. சின்னப்பன் அவர்களே, அன்பு சகோதரன் ஸ்டாலின் சரவணன் அவர்களே, மார்க்கண்டேயர் புக் கேலரியினுடைய உரிமையாளர் ஐயா கல்யாண சுந்தரம் அவர்களே, மேஜிக் பாண்டியன் அவர்களே, வாசகர்கள் விருதினை பெறுகிற கோபி அவர்களே, குமரேசன் அவர்களே, தங்க முனியாண்டி அவர்களே, வாழ்த்துறை நிகழ்த்த வருகை தந்திருக்கிற இனிய நண்பர் கவிஞர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, அருமை நண்பர் கவிஞர் அம்சப்பிரியா அவர்களே, இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா விஜயா பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் ஐயா வேலாயுதம் அவர்களே, என் மதிப்பில் சிறந்த எழுத்தாளர் ஐயா நாஞ்சில் நாடன் அவர்கள், பேரன்புக்குரிய கவிஞர் ஐயா சிதம்பரநாதன் அவர்கள், காவை பழனிசாமி அவர்கள் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்களே, வாசகர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது மட்டுமல்ல, மைக்கு அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது ரொம்ப முக்கியமானது. இது கொஞ்சம் இடையூறாக தான் இருக்கிறது. கடைசியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த ஆடிபிளாக இருக்கிறதா என்றும் எனக்கு தெரியல. ஓகே சார், நன்றி. ஒரு நல்ல நிகழ்வை, பாராட்டை வாழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞர்களுக்கு வாழ்ந்த கவிஞர்களின் பெயரால் இன்றைக்கு வாழுகிற நூலகமாக இருக்கிற ஐயா வேலாயுதம் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிற ஒரு நல்ல நிகழ்வில் அந்த ஊர்வலத்தில் பங்கேற்ற போது ஒரு மனம் நிறைந்த உணர்வு, எழுத்தாளர்களுக்கு எப்படி கௌரவம் கிடைக்கிறது என்பதை உணர்ந்து நான் மகிழ்ந்தேன். மாலை போட்டு அழைத்து வருகிற போது எழுத்தாளர்கள் தங்கள் வீட்டில் இன்னும் சில பேரை அழைத்து வந்திருக்கலாமோ என்கிற எண்ணம் கூட அவர்களுக்கெல்லாம் இருந்தது. மயிலம் சின்னப்பன் அவர்கள் அவருடைய துணைவியாரோடு தான் வந்திருந்தார். ஆனாலும் துணைவியாருக்கு ஒரு மாலை போட்டு அழைத்து வந்திருக்கலாமோ என்றும் கூட எங்களுக்கு தோன்றியது. ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் திருமணத்தில் கூட இவ்வளவு தூரம் நான் நடந்ததில்லை என்றவர் மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு கவிஞர்களை, எழுத்தாளர்களை கொண்டாடுகிற ஒரு சமூகம் எவ்வளவு சிறந்த சமூகம் என்பதை நாம் அறிவோம். பல மேடைகளில் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் சொல்வதைத்தான் நான் குறிப்பிடுவேன். தமிழகத்தில் தான் எழுத்தாளர்கள் ஒரு விருது வாங்கிவிட்டால் நம்முடைய அமைச்சர்களிடத்தில் அல்லது மூத்த அமைச்சரிடத்தில் கொண்டு போய் நாமே சால்வை வாங்கி கொடுத்து நாமே அவர்களிடத்தில் பாராட்டை பெற்று வாழ்த்து வாங்கி கொண்டு வருகிற ஒரு நடைமுறை நம்மிடத்திலே இருக்கிறது. கேரளா போன்ற மாநிலங்களில் எழுத்தாளர்களுடைய இல்லங்கள் தேடி போய் அவர்களை கௌரவித்து விட்டு வருவார்கள் என்று அடிக்கடி நாஞ்சில் நாடன் அவர்கள் குறிப்பிடுவார்கள். விஜயா பதிப்பகத்தினுடைய இந்த நாள் ஒரு சிறந்த நாள், உலக புத்தக தினம். அறிஞர் எமர்சன் சொல்லுவார், இந்த உலகின் ஆகச்சிறந்த கேளிக்கை, இந்த உலகின் ஆகச்சிறந்த கொண்டாட்டம் எதுவென்று கேட்டால் ஒரு புத்தகம் வாசிப்பதுதான் என்று சொல்லுவார். அப்ப புத்தகம் வாசிக்கிற ஒரு பழக்கத்திலிருந்து புத்தகத்தை படைத்திருக்கிற எழுத்தாளர்களை கொண்டாடுகிற ஒரு நல்ல தருணத்தில் நாம் இருக்கிறோம். எடிசன் தான் இந்த விளக்குகளை எல்லாம் கண்டுபிடித்தார். எடிசன் இந்த விளக்குகளை கண்டுபிடித்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற புறம் வெளிச்சமானது. இந்த புற வெளிச்சத்திற்கு காரணமாக எடிசன் இருந்தார். ஆனால் மனிதர்களுடைய அக வெளிச்சத்துக்கு காரணமாக இலக்கியம்தான் இருக்கிறது. இந்த அகம் வெளிச்சத்துக்கு எழுத்தாளர்கள் காரணமாக இருக்கிறார். ஒரு தாகூர் வந்தார், ஒரு பாரதி வந்தார், ஒரு புதுமை பித்தன் வந்தார், ஒரு ஜெயகாந்தன் வந்தார். இவர்களெல்லாம் வந்ததற்கு பிறகுதான் மனங்களில் இருக்கிற இருட்டு விரட்டப்பட்டு ஒரு புதிய வெளிச்சம், அக வெளிச்சம் நம்முடைய மனதுக்குள்ளே வந்தது. என்றைக்கோ முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ரயில் பெட்டியை எங்கே என்று நீங்கள் தேடினால்
அது ஒரு அருங்காட்சியகத்திலே இருக்கும். ஆனால் என்றைக்கோ எழுதப்பட்ட இலக்கியம் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் இலக்கியத்தினுடைய பேராற்றல். அந்த பேராற்றலை நம்முடைய இலக்கிய உலகத்துக்கு தருகிற படைப்பாளிகள் மூவர். ஒருவர் மூத்தவர் எஸ். சங்கரநாராயணன் அவர்கள். 80க்கும் மேற்பட்ட படைப்புகளை 45 வருடங்களுக்கு மேலாக அவர் எழுதி கொண்டு வருபவர். உலகனும் வகுப்பறை என்கிற ஒரு பெரிய நூலில் தன்னுடைய கடந்து வந்த பாதையை கட்டுரைகளாக அவர் படைத்திருப்பதையெல்லாம் படித்தால் ஆச்சரியமா இருக்கும். நகைச்சுவை கலந்து எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். ஆறுமுக தாயின் 7வது முகம் என்கிற, ஆறுமுக தாத்தாவினுடைய 7வது முகம் என்கிற தொகுப்பை மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பிட வேண்டும் என்றால் 80 நூல்களை குறிப்பிட வேண்டும். எனக்கு ரொம்ப பிடித்த அவருடைய வாசகம் ஒன்று உண்டு. அவர் சொல்லுவார், மேனா மினுக்கிகளை போல இப்போதெல்லாம் பேனா மினுக்கிகள் நிறைய பேர் வந்து விட்டார்கள் என்று ஐயா சங்கரநாராயணன் குறிப்பிடுவார். ஆனால் 80க்கு மேற்பட்ட நூல்களில் அவர் படைத்திருக்கிற கதைகள், மனிதர்களுடைய உள்ளே புகுந்து அவர் காட்டியிருக்கிற புதிய உலகம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கிறது. அவர் அடிப்படையில் ஒரு கவிஞர். இந்த ஆறுமுக தாத்தாவின் 7வது முகம் என்கிற அந்த கதையை படித்தால் கூட அந்த தாத்தா செத்து போயிடுறாரு. அவங்க அந்த பாட்டி கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா பாட்டி எந்த உணர்ச்சியும் இல்லாமல் தாத்தாவுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து எல்லாரும் ஏதாவது நினைச்சுவாங்கன்னு ஒரு அழுகையை அழுகுது அந்த பாட்டி. அந்த அழுகையை அழுகிறப்ப அழுகுன்னு எழுத மாட்டாரு. துக்க பூக்களை கோர்த்து ஒரு இளவு மாலை செய்து அணிவித்தாள் அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கு அழுதான்னு எழுதல, துக்க பூக்களை கோர்த்து ஒரு இளவு மாலை அணிவித்தால் அந்த பாட்டி என்று அந்த ஆறுமுக தாத்தாவுக்கு அணிவித்ததை எழுதுகிறார். அடிப்படையிலே அவர் ஒரு கவிஞர். அவருடைய படைப்புகளுக்காக இன்றைக்கு ஒரு ஜெயகாந்தன் அவருடைய பெயரிலே ஒரு விருது வழங்கப்படுகிறது. 38வது வயதிலே சாகித்ய அகாடமி விருதினை பெற்று 71வது வயதிலே ஞானபீட விருது பெற்றவர் ஜெயகாந்தன். ஞானபீட விருது பெற்ற ஜெயகாந்தன் அவர்களை போய் கேட்டாங்க, இந்த ஞானபீட விருது பெற்றீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டபோது ஜெயகாந்தன் சொன்னார், இந்த விருது எனக்கான விருது அல்ல, இந்த விருது தமிழுக்கான விருது, என் வழியாக தமிழுக்கு கிடைக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். அப்ப ஜெயகாந்தன் வழியாக தமிழுக்கு விருது கிடைப்பதை போல சங்கர நாராயணன் அவர்கள் வழியாக, மயிலம் சின்னப்பன் வழியாக, ஸ்டாலின் சரவணன் வழியாக இன்றைக்கு தமிழுக்கு இன்றைக்கு ஒரு 3 விருதுகள் கிடைத்திருக்கிறது. அந்த விருதினை பெற முழுமையான தகுதி உடையவர்களாக அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களுடைய படைப்புகளை எடுத்து பேசத் தொடங்கினால் பல செய்திகளை குறிப்பிட வேண்டி இருக்கும். ஆனால் வாழ்த்துறை வழங்குவதற்கு மரபின் மைந்தன் அவர்களும் அம்சப்பிரியா அவர்களும் கைகளிலே குறிப்புகளோடும் நூல்களோடும் காத்திருக்கிறார்கள். மயிலம் ஜி சின்னப்பன் அவர்கள், அவரை டாக்டர்னு குறிப்பிடக்கூடாது என்று ஐயா வேலாயுதம் ஐயா சொன்னார். அவர் ஒரு புகழ்மிக்க மருத்துவர். அனாமதேய கதைகள் என்கிற அவருடைய இந்த கதைகள் ஒரு பெரிய பாதிப்பை எனக்குள் ஏற்படுத்தியது. நான் முதன்முறையாக அவருடைய இந்த புத்தகத்தை படிக்கிறேன். இதை படித்ததற்கு பிறகு அவருடைய முந்தைய நூலான பிரபாகரனின் போஸ்ட்மார்டம் என்கிற நூலை நான் படிக்க வேண்டும் என்கிற ஆசை கொண்டேன். இதில் இருக்கிற பல கதைகளை படித்து பார்த்தால் ஏதோ ஒரு வகையில் ஒரு மாய வித்தைகளை செய்கிற ஒரு கதையை இதில் என்னால் பார்க்க முடிகிறது. இடர் என்கிற ஒரு சிறுகதை இதில் இருக்கிறது. அந்த இடர் சிறுகதையை அவர் எழுதுகிற அந்த எழுத்தில் முதல் பேராகிராஃப்லேயே எங்க ஊர்ல எப்படி கஜா புயல்ல கோர தாண்டவம் ஆடிவிட்டு போனது அந்த காற்று என்பதை நான் கண்முன்னால் கண்டவன். நான் கண்முன்னால் கண்ட அந்த காட்சிகளை எல்லாம் இந்த எழுத்தின் வழி மயிலம் சின்னப்பன் அவர்களால் என்னால் தர முடிகிறது. அது மட்டுமல்ல, அந்த வலி எப்போது அன்றைக்கு ஏற்பட்டதோ அந்த வலியை அந்த எழுத்தின் மூலமாக மீண்டும் அந்த வலியை எனக்குள் கடத்திய எழுத்து சின்னப்பன் அவர்களுடைய எழுத்து. அந்த இடர் கதை, அந்த தோப்பெல்லாம் காணாம போயிடும், விழுந்துரும். அப்படி 800 மரங்கள் வச்சிருப்பான் சேப்பராசி என்கிற ஒருவர். அந்த மரம்லாம் கீழே விழுந்துரும். இது எங்க ஊர்ல நடந்தது, எங்க தோப்புல நடந்தது. எங்க தோப்புல தென்னை மரங்கள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. எங்க மாமியார் அந்த மரங்களை பார்ப்பதில் தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த கஜா புயல் அந்த மரங்களை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு என்னுடைய மாமியார் அதை பார்த்து பார்த்து விழுந்த மரங்களை பார்த்து பார்த்து அழுது அழுது அதிலிருந்து 27வது நாளிலே இறந்து போய்விட்டார். அவரால் எந்த
சோதனையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. ஆனால் இந்த தென்னை மரங்கள் வீழ்ந்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மகள் இறந்து போனது கூட அவரால் கவலைப்பட்ட தைரியமாக இருந்தார். என்னுடைய மாமியார் மூத்த மகள் இறந்த போது தைரியமாக இருந்த மாமியாரால் மரங்கள் சாய்ந்த போது மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. இதை இடர் அந்த கதையிலே அவர் சின்னப்பன் அவர்கள் குறிப்பிடுகிற போது அந்த சேப்ராஸுக்கெல்லாம் அவருடைய மனைவிக்கு அந்த ஊரில் கொண்டாந்து தமிழக அரசனுடைய நிவாரணங்கள்லாம் கொடுக்கறத பார்த்து அந்த நிவாரணங்களில் மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டு கிடக்கிற அந்த காட்சியெல்லாம் எழுதுறார். ஓன்னு அழுகிற அழுகையெல்லாம் எல்லா ஊருக்கும் கேட்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல், சாப்பாடு இல்லாமல், உறக்கம் இல்லாமல், எந்த உணர்வும் இல்லாமல் அந்த சேப்ராஸ் என்பவர் அந்த மரங்கள் மீதான காதலோடு, கவலையோடு, அந்த உணர்வோடு ஒரு மன உளைச்சலிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த கதையை எப்படி முடிக்கிறார்னா, கடைசியாக எல்லாத்தையும் பார்த்த பிறகு ஒரு அறைக்குள்ளே போய் சேப்ராஸ் உட்கார்ந்து கொள்வார். உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்கிறத மட்டும்தான் சொல்றாரு. அவர் செத்து போனாருங்கிறத எப்படி சொல்றாரு அப்படின்னா, அதற்கு பிறகு அவருடைய மனைவி ஓ என்று குரல் எடுத்து அழுத போது அந்த ஊருக்கே அந்த குரல் கேட்டது. அந்த கதை அதோட முடியுது. இந்த இடர் அப்படிங்கிற கதையை படிக்கிறப்ப அந்த இடர் எனக்குள்ள வந்துச்சு. ஒரு கதை, ஒரு இலக்கியத்தினுடைய பேராற்றல் என்னன்னா, அது நமக்குள்ள பல அசைவுகளை கொடுக்கணும். அப்படி கொடுத்தது மயிலம் சின்னப்பனுடைய கதை. ஸ்டாலின் சரவணன் நவீன கவிதை உலகத்தினுடைய எல்லாமுமாக தன்னை ஆக்கிக் கொள்பவன். ஸ்டாலின் சரவணன் எழுதுகிற கவிதைகள் அவ்வளவு எளிதில் எவராலும் எழுதிவிட முடியாத கவிதைகளை அவர் எழுதுகிறார். ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் வாசிப்பதற்கு வைத்திருக்கிறேன். கவிதையில் மட்டுமல்ல, அன்றாடம் கவிதைகளிலேயே இயங்கிக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் சரவணன் திரைப்படங்களை பார்த்து உலக திரைப்படங்களுடைய கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிற ஸ்டாலின் சரவணன் புதுக்கோட்டையில் ஒரு பள்ளியில், அரசு பள்ளியினுடைய ஆசிரியராக இருக்கிற ஸ்டாலின் சரவணன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராக தினசரி இலக்கியத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு இளைஞனாக இன்றைக்கு ஸ்டாலின் சரவணன் இருக்கிறார். ஆரஞ்சு மணக்கும் பசி, ரொட்டிகளை விளைவிப்பவன் இரண்டு கவிதை தொகுப்புகள். இந்த 2 கவிதை தொகுப்புகளையும் தமிழ் கவிதை உலகம் தவிர்க்க முடியாது என்கிற அளவிற்கு 2ஐயும் அவ்வளவு அழகாக ஸ்டாலின் சரவணன் தன்னுடைய கவிதைகளிலே படைத்திருப்பார். அவருடைய ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் உங்களுக்காக என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்னால் நான் வாசிக்கிறேன். எவ்வளவோ பேர் பெண்களை பற்றி நிறைய கவிதைகளை நாம் எழுதி கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பெண்கள், சிறு பிள்ளைகள் பெரியவளாகிற ஒரு தருணம் இருக்கிறது. அந்த தருணத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அதை எப்படி கவித்துவமாக சொல்லலாம் என்று கேட்டால் ஸ்டாலின் மாதிரி தான் சொல்ல முடியும். மரம் வளர்ந்த வீட்டு வாசல் ஒன்றில் இளம் பெண்ணுக்கும் சிறுமிக்குமான மெல்லிய கோட்டின் மேல் நடமாடும் ஒருத்தி. இளம் பெண்ணுக்கும் சிறுமிக்குமான மெல்லிய கோட்டின் மேல் நடமாடும் ஒருத்தி சிறு பிள்ளைகளோடு விளையாடுகிறாள். அவளின் கொண்டாட்டமிகு பொழுதுகளின் சாயும் காலம் அது. அவளது கொண்டாட்டமிகு பொழுதுகளின் சாயும் காலம் அது என்று அந்த கவிதை போகிறது. அப்ப அவ என்ன பண்றான்னா, சிறு சிறு கற்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். சிறு கற்களை எடுத்து வச்சிருக்கிறவ என்ன பண்றான்னா, எதற்கும் இருக்கட்டும் என விளையாடி முடிந்த கற்களை சேகரித்துக் கொள்கிறாள். சங்குகளில் கேட்கும் கடலின் ஓசை கற்களுக்குள்ளும் ஒளிந்திருக்கிறது. அவள் பால்யத்தின் இசையாகவும் இருக்கலாம். இந்த கல்லை ஒளிச்சு வச்சிருந்தா அதில் ஒரு இசை கேட்கும் பின்னால, அது அந்த குழந்தையினுடைய பால்யத்தின் இசையாக இருக்கலாம் என்று அவர் சொல்கிறார். அப்படி ஒரு கவிதை உலகத்திலே தனக்கென தனி தடம் பதித்து கொண்ட ஸ்டாலின் சரவணன். ஐயா விஜயா பதிப்பகம் வேலாயுதம் அவர்கள் பொள்ளாச்சியிலே நடந்த ஒரு கூட்டத்திலே அம்சப்பிரியா, பூபாலன் எல்லாம் நாங்கள் அந்த கூட்டத்திலே பங்கேற்ற போது ஒரு கருத்தை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடித்த கருத்து. எங்கே கூட்டம் நடத்தினாலும், இலக்கிய கூட்டம் நடத்தினாலும் எதிரிலே அமர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் எழுத்தாளர்களாக, கவிஞர்களாக, படைப்பவர்களாக நீங்கள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். வாசிக்கிறவர்கள் எதிரிலே உட்கார்ந்து எப்போது ஒரு கூட்டத்தை நடத்தப் போகிறீர்கள் என்று கேட்டார். எனக்கு இன்றைக்கு தோன்றுகிறது, விஜயா பதிப்பகத்திலே வாசிப்பவர்கள் எதிரிலே அமர்ந்திருக்கிற போது இந்த கூட்டம் நடப்பது பொருத்தமாக, மகிழ்ச்சியாக, உணர்வு மிக்கதாக இருப்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஸோ அந்த வகையிலே ஒரு தமிழ் இலக்கிய உலகத்தில் கொண்டாட்ட
நாட்டமிகு எழுத்தாளர்களுக்கான அங்கீகாரங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. நேற்றைக்கு புதுக்கோட்டையினுடைய தமிழ் சங்கத்திலிருந்து விருதுகளை நாங்கள் அறிவித்தோம். அரமணச்செம்மல் சீனு சின்னப்பா என்கிற எங்கள் புதுக்கோட்டையினுடைய புகழ்மிக்க இலக்கிய புரவலர், இலக்கிய நிகழ்ச்சிக்கு எது கேட்டாலும் உடனே தருபவர். இடம் கேட்டால் உடனே இடம் தருவார், பணம் கேட்டால் பணம் தருவார், இனிப்பு கேட்டால் இனிப்பு தருவார். இலக்கிய நிகழ்ச்சிக்கென்று அப்படி உதவக்கூடிய ஒருவர், அவர் மறைந்து விட்டார். அவருடைய பெயரால் ஒரு அறிவிப்பை கொடுத்து 1 லட்சம் ரூபாய் செலவில் இலக்கிய விருதுகளை கொடுக்கிறோம். அதில் இந்த அனுபவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய எண்ணை நான் அதில் கொடுத்திருந்தேன். நிறைய பேர் கேட்பாங்க, அனுப்பலாமா சார்? ஒரே ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அனுப்பலாமா? ஒரே ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், அனுப்பலாமா? அதிலே ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஐயா வணக்கம், நீங்கள் தலைவரா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னேன். நான் ஒருத்தர்கிட்ட பேசணும். யார்கிட்ட பேசணும்? அரமணச்செம்மல் சீனு சின்னப்பாட்ட பேசலாமா அப்படின்னாரு. நான் எப்படி சொல்றது? அவர் எப்படி பேசுவார்? உங்களுக்கு என்ன வயது அப்படின்னேன். 64. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வருஷம் கழிச்சு பேசலாமே அப்படின்னேன். ஐயா, அவர் நினைவில் வாழும் அரமணச்செம்மல், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னேன். இல்லை, அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவங்க ஊர் பக்கம்லாம் நான் போய் அவருடைய வயலுக்கெல்லாம் போயிருக்கேன், புத்தகம் எழுதியிருக்கேன், அவர்கிட்ட இருந்தால் பேசி கொஞ்சம் சொல்லி போட சொல்லலாமேன்னு நான் நினச்சேன் என்று அவர் குறிப்பிட்டார். இப்போ விருதுகள் அறிவித்ததற்கு பிறகு எனக்கு தொடர்ந்து தொலைபேசி வருகிறது. ஏன் என்னுடைய இதழை நீங்கள் தேர்வு செய்யலை? ஏன் எனக்கு நீங்கள் பரிசு கொடுக்கல? எனக்கு ஏன் விருது கொடுக்கல? அங்கீகாரங்களை தேடி ஆயிரக்கணக்கான படைப்புகள் இந்த உலகத்திலே காத்திருக்கின்றன. விருதுகளுக்காக பல படைப்புகள் காத்து கிடக்கின்றன. ஒரு பாராட்டு கிடைக்காதா என்று படைப்பாளிகள் பலர் காத்திருக்கிறார்கள். ஆனாலும் எங்கோ இருக்கிற ஒரு சிலருக்கு தான் அந்த விருதுகளை வழங்க முடியும். எப்படி வருடத்திற்கு ஒரு சாகித்ய அகாடமி விருது தான் வழங்க முடியும், எப்போதோ ஒரு முறைதான் ஞானபீட விருது வழங்க முடியும் என்பதை போல இன்றைக்கு இந்த 3 பேரை விஜயா பதிப்பகத்தினுடைய வாசகர் வட்டம் அடையாளம் காட்டியிருக்கிறது. ஆனாலும் விருதுக்காக எத்தனையோ பேர் படைத்து கொண்டே இருக்கிறார்கள். படைப்பு என்பது எப்போதும் நின்று போகாது. இந்த மனித உலகம் உள்ளவரை படைப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி கவிதைகளாக சங்கர நாராயணனுக்குள் ஒரு கவிஞர் இருப்பார், மயிலம் சின்னப்பனுக்குள் ஒரு கவிஞர் இருப்பார், ஸ்டாலின் சரவணன் கவிஞராகவே இருக்கிறார். அகவெளியில் சுருதி கூட்ட ஒரு மௌன வெப்பம், இந்த உலகை புது நோக்கில் பார்க்க ஒரு 3வது விழி, அபூர்வ வார்த்தை பசி, இவற்றின் உதவியால் இயற்றப்படும் தவம்தான் கவிதை என்பார் என்னுடைய பேராசிரியர் பாலா. அப்ப அந்த தவத்தை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருக்கு விழுது வழங்கிய நூலாயுதம் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஐயா வேலாயுதம் அவர்களுடைய இந்த இலக்கிய பணி என்பது தமிழ்கூறும் நல்லுலகத்தின் சார்பிலே அவர் இந்த விருதை வழங்குபவராக இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். அந்த வகையில் விருதாளர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த விருது என்பது தமிழ் இலக்கிய உலகம் வழங்கிய இந்த விருது. இதனுடைய பெருமைகளை நீங்கள் அடைவதற்கு மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் என்று ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொன்னதை போல இன்னும் ஏராளம் இருக்கிறது படைப்பதற்கு, இன்னும் ஏராளம் செல்ல வேண்டி இருக்கிறது. 157 பக்கங்கள் கொண்டதுதான் ஏர்னஸ்ட் ஹெமிங்வேனுடைய அந்த ஓல்டு மேன் அண்ட் த சீ. வெறும் 157 பக்கங்களில் உள்ளதான் 1954 வெளியானது. அந்த ஓல்டு மேன் என்கிற அந்த சி என்கிற அந்த நாவலை இன்றும் வாசித்துக் கொண்டிருக்கிறார். தமிழிலே மட்டும் ஒரு 7-8 மொழிபெயர்ப்புகள் வந்துவிட்டன. ஐயாவு கூட ஒரு மொழிபெயர்ப்பை அதில் செய்திருக்கிறார். எல்லாரும் ஓல்டு மேனை கிழவன் என்று, கிழவனும் கடலும் என்ற போது இவர் பெரியவர் என்று அதை குறிப்பிட்டிருப்பார். அவர் பெரியவர், அவர் செயலர் தான், ஓல்டு மேன் அல்ல என்று அதை குறிப்பிட்டிருப்பார் தன்னுடைய மொழிபெயர்ப்பை. முல்கராஜ் ஆனந்தனுடைய மார்னிங் ஃபேஸ் நீங்க மொழிபெயர்த்திருக்கிறீங்க. அப்ப நிறைய மொழிபெயர்ப்புகளை அவர் செய்திருக்கிறார். அந்த மொழிபெயர்ப்பு இலக்கியங்களோடு அந்த படைப்புலகத்தினுடைய பரந்த அந்த வானத்திலே இவர்கள் எல்லாம் இன்றைக்கு விருதுகளோடு சிறகடிக்கிறார்கள். அதற்கு காரணமாக இருந்த ஐயா வேலாயுதம் அவர்களை, வந்திருக்கிற பெரியவர்களை, விருதாளர்களை வணங்கி இன்னும் நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது, வாருங்கள், உயர்ந்து பறந்து செல்லுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம். கவிஞர் மீரா விருது விஜயா வாசகர் வட்டத்தின் சிறந்த நூலகருக்கான விருது
அதற்கான வானதி விருது தொழிற்சாலை மேலாளர் திரு கோபி அவர்கள் சிறந்த வாசகருக்கான விருது கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை மேலாண் தொலைத்தொடர்பு ஊழியர் அழகான தருணம் வழங்கியமைக்கும் பெற்றுக்கொண்டமைக்கும். இந்த அரங்கத்தில் விழா வைக்கிறதுல ஒரு சூட்சுமம் இருக்கு. நம்ம வேலாயுதனாச்சி அடிக்கடி பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியில் ஏசி அரங்கத்தில் விழா வைப்பார். அதுக்கு யாரெல்லாம் வரதில்லையோ அவங்களுக்கெல்லாம் பத்திரிகை அனுப்பிச்சு இங்கே வைப்பார். பொதுவாக விஜயா பதிப்பக மேடைகளில் சால்வை அணிவிப்பது கிடையாது. அதற்கு மாறாக நல்ல புத்தகங்கள் பேச்சாளர்களுக்கு பரிசாக தரப்படும். ஆனால் இனிமேல் கோடை காலங்களில் நீங்கள் விழா வைக்கிறதா இருந்தால் ஒரு கைக்குட்டையாவது பேச்சாளர்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னதான் அரங்கம் இறுக்கமாக இருந்தாலும் விழா ரொம்ப நிகழ்ச்சியான விழா. சிறந்த எழுத்தாளுமைகளுக்கு, பதிப்பாளர்களுக்கு, நூலகத்துறையிலும் வாசகத்துறையிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் விருதுகள் வழங்கப்படுகின்றன. அந்த விருதுகள் வழங்கப்படுவதோடு எழுத்தாளர்களை முறையாக ஒரு ஊர்வலமாக அழைத்து இங்கே சிறப்பு செய்கிறார்கள். அதை பற்றி கூட நம்முடைய விழா தலைவர் தங்கமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள். நான் ஒரு 5:30 மணிக்கே வந்துட்டேனாலும் கூட அந்த ஊர்வலத்தில் நான் கலந்துக்க முடியல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. போன முறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் தேவி பாரதியை இப்படி ஊர்வலமாக அழைத்து கொண்டு வந்தார்கள். நான் கொஞ்சம் தாமதமாக வந்ததுனால அந்த ஊர்வலத்தினுடைய கடைசியில் அந்த டெய்ல் எண்டில் போய் சேர்ந்துக்கிட்டேன். அப்போது வழியில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இந்த ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். நான் கடைசியாக வந்ததுனால என்கிட்ட கேட்டார், தேவி பாரதியை காமிச்சு அவர் ரிட்டையர் ஆகிறாரான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லைங்க இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்காரு அப்படின்னேன். அதனால் ஒரு எழுத்தாளன் ஏதோ ஒரு விதத்தில் கவனிக்கப்படுவதற்கு இந்த ஊர்வலங்கள் துணை செய்கின்றன என்கிற முறையில் அதுவும் ஒரு நல்ல முயற்சியாகவே அமைந்திருக்கிறது. இங்கே வாசகர்களும் பதிப்புத்துறையிலே நீண்ட காலமாக இருப்பவர்களும் விருது பெற்றாலும் கூட இதனுடைய மைய விருதாளர்களாக 2 புதின படைப்பாளர்களும் ஒரு கவிஞரும் இந்த மேடையிலே இருக்கிறார்கள். பெரியவர் சங்கரநாராயணன் அவர்களை பெரியவர்னு சொல்கிறது அவருக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் அப்படி சொன்னால் கோவப்படுவாங்க. யாரை பார்த்து பெரியவர்னு சொன்னால் எனக்கு 78 தான் ஆகுதுன்னு சொன்னவங்களாம் உண்டு. ஆமாம், எந்த விதத்திலும் ஒரு சிறியவர் அல்ல. கம்பன் வாலியை சொல்கிறப்ப சிறியனா சிந்தியாதான்னர். அவர் வயதிலும் பெரியவர், எழுத்துலையும் பெரியவர். அவருடைய ஒரு நூலுக்கு என்று இந்த விருது தரப்பட்டாலும் எழுத்துலக சிம்மம் ஜெயகாந்தன் பெயரில் தரப்படக்கூடிய இந்த விருது அவருடைய மொத்த படைப்புக்கான விருது என்று நாம் கொள்ள வேண்டும். அதற்கான எல்லா தகுதிகளும் வாய்க்கப்பெற்றவராக அவர் விளங்குகிறார். சங்கரநாராயணன் அவருடைய எழுத்துக்களுக்கு போவதற்கு முன்பாக அவர் எவ்வளவு ஒரு சிறந்த மனிதர் என்பதற்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் எழுத புகுந்த தொடக்க காலத்தில் பெரிய அளவில் அவரை ஆதரித்து அவரை ஊக்குவித்து அவர் வளர வேண்டும் என்று விருப்பம் காட்டியவர் இலக்கிய வீதியை நிறுவிய இனியவன் அவர்கள். இனியவன் சமீபத்திலே மறைந்தார். அதற்கு எல்லோரும் இரங்கல் செய்தி கொடுத்தார்கள். சிலர் இரங்கல் கூட்டம் நடத்தினார்கள். ஆனால் தன்னுடைய கையிலிருந்து சில லட்சங்களை செலவழித்து இனியவன் நினைவாக ஒரு சிறுகதை போட்டியை நடத்தியவர் தான் நம்முடைய சங்கரநாராயணன் அவர்கள். அது அவருடைய உயர்ந்த பண்பை காட்டுகிறது. அவருடைய எழுத்துகள், குறிப்பாக அவருடைய நடையை பற்றி நம்முடைய தங்கமூர்த்தி சொன்னார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கவிஞர்களில் சுரதாவை உவமை கவிஞர் என்று குறிப்பிடுவார்கள்.
அதுபோல் சங்கரநாராயணனை ஓமை கதைஞர் என்று குறிப்பிடலாம். அவ்வளவு அழகான ஓமைகள் அவருடைய கதைகள் தோறும் விரவி வருவதை பார்க்கிறோம். என்றைக்குமே ஒரு ஓமைக்கு என்ன சிறப்புன்னா, ஏதோ ஒன்றை விளக்குவதற்கு ஓமை பயன்படும். அதாவது நம்ம வேணுகோபால் மாதிரி இலக்கணம் படித்த தமிழ் பேராசிரியர்லாம் இங்கே இருக்கிறார்கள். அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, தெரியாத ஒன்றை விளக்குவதற்கு தெரிந்த ஒன்றை மேற்கோள் காட்டுவது ஓமைம்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிற ஓமையை பார்த்தா எதை சொல்ல வந்தாங்களோ அது மறந்துடும். ஓமை தான் நம்ம மனசில் நிற்கும். அத்தகைய ஓமைகளை நம்முடைய சங்கரநாராயணன் அவர்கள் எழுதுகிறார்கள். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அதிர்ஷ்டம்னு ஒரு சிறுகதை இருக்கு. பொதுவாக நம்ம நாட்டில் அன்றாட புழக்கத்தில் கூட யாராவது வாழ்க்கையில் மேலே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அது ஏதோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறோம். ஆனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற சொல்லினுடைய உண்மையான பொருள் என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத காரணம்னு பொருள். அதிர்ஷ்டம், திருஷ்டம்னா கண்ணுக்கு தெரிகிறது, அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாத காரணம். அவன் ஜெயிச்சான்னா அவன் ஏதோ வந்துடல, நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு காரணம் அவன் வெற்றிக்கு பின்புலமாக இருக்கும். அதே நமக்கு புரியறதில்லை, சும்மா அதிர்ஷ்டம் அப்படின்னு அதை அடித்து விடுறோம். இந்த அதிர்ஷ்டம்ங்கிற கதையில் ஒரு பெண்ணை காட்டுகிறார். அந்த பெண் எப்படின்னா, அவள் தோற்றத்திலும் பெரிய வசீகரம் கிடையாது, குடும்பத்திலையும் பெரிய பின்புலம் கிடையாது. அவளே வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றணும். அவங்க அப்பா இவ வேலை பார்க்குற இடத்துல வந்து இருக்கிற காசை பிடுங்கி திம்பான். இந்த பொண்ணுக்கு ஒரு நாள் லாட்ரியில் ஒரு 1 லட்சம் ரூபாய் விழுந்துடும். இந்த 1 லட்சத்தை வச்சு இவ வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு வாசகன் நினைத்து கொண்டிருக்கிற போது சங்கரநாராயணன் அந்த கதையை எப்படி முடிக்கிறார் என்றால், அந்த 1 லட்சம் ரூபாய் பரிசு சீட்டை பற்றி கேள்விப்பட்டு அப்பங்காரன் பிடுங்கிட்டு போக வருவான். இதை பார்த்து இவ என்ன பண்ணுவான்னா, அந்த லாட்ரி சீட்டை வாயில் போட்டு மென்று தின்னுடுவா. அவ்வளோதான் முடிஞ்சது கதை. அது விரயத்துக்கு போகக்கூடாது, அது வராவிட்டாலும் பரவாயில்லை என்று அந்த கதை முடியும். அதில் அந்த கேரக்டரை பற்றி ஒரு ஓமை சொல்கிறார். அந்த கதையினுடைய நாயகினா எல்லா விதத்திலும் பரிதாபத்துக்குரிய நாயகி. அவ எப்படின்னு சொல்கிறாரு, சில ரயில் நிலையங்களில் தனி தண்டவாளத்தில் ஒதுங்கி ஒரே ஒரு ரயில் பெட்டி மாத்திரம் அப்படியே காலங்காட்டமாய் நிற்கும். ஷண்டிங் என்பார்கள். அதை எப்போது திரும்ப சேர்ப்பார்கள் என்றே தெரியாது. அப்படித்தான் நானும் இந்த உலகத்தில் விடுபட்டு தனிமைப்பட்டு போன ஒரு பெண் என்று அவள் நினைத்து கொண்டாள் அப்படிங்கிறார். இது யாருக்குமே தோணாத ஓமை. ரயில் நிலையத்தில் அனாதரவாக நிற்கக்கூடிய ஒரு ரயில் பெட்டி மாதிரி எப்போ சேர்ப்பாங்க எப்போ கழட்டி விடுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு, சில கட்சிகளை கூட்டணியில் சேர்க்குற மாதிரி நினச்சா சேர்ப்பாங்க, நினச்சா கழட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இவள் இருக்கிறாள் அப்படின்னு. அதாவது எழுத்தாளர்கள் மட்டுமல்ல, பேச்சாளர்களையும் இந்த மேலதாளத்தோடு வரவேற்கிறீங்க. இந்த மைக்கில் அது ஒரு வசதி நமக்கு. அந்த மாதிரி ஒரு கதையில் அவர் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இடம், லண்டனுக்கு போகிறார் ஒரு கதையினுடைய நாயகர். மகளுக்கு குழந்தை பிறக்க போது போகிறாரு. அங்கே பனி பெய்யுது லண்டனில். அது எப்படி பனி பெய்யுதுன்னு இந்த கதாநாயகர் நினச்சி பார்க்குறாரு. லண்டனில் பனி பெய்தால் நிற்காமல் பெய்து தள்ளுகிறது. அது எப்படி? சில பிஸியான அலுவலகங்களில் ஃபேக்ஸ் சாதனத்தில் இப்படி காகிதம் பீரிட்டு வெளியே தள்ளப்படும்ங்கிறார். இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு ஃபேக்ஸ்னால் என்னென்னு தெரியாது. ஒரு காலத்தில் பேஜர்னு ஒன்று இருந்தது, அப்புறம் அதெல்லாம் எழுதுகிறார். மொபைல் ஃபோன் வந்ததுலாம் எழுதுகிறார். இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த பணியில் என்ன ஆகுமா, பல்லெல்லாம் கிட்டிக்கும், சிப்லா கட்டை அடிப்பது போல அப்படிங்கிறார். இதோட நிறுத்தி இருந்தால் அது சங்கரநாராயணன் இல்லை. அந்த சிப்லா கட்டைனா என்ன நமக்கு சொல்கிறார். ராஜபாட் ரங்கதுரை படத்தில் சிவாஜி கணேசன் வாசிப்பாரே, அதுதான் சிப்லா கட்டை அப்படிங்கிறார். இதை படிக்கிறப்ப எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. அண்ணாச்சி நெல்லைக்கண்ணன் அவர்களுக்கு ஒரு நாள் ஒரு ஃபோன் போச்சு காலையில். யார் பேசுகிறீங்கன்னா, எனக்கு வேண்டிய தம்பி, நான் ஒரு பேரை சொல்லலை மேடையில், நான் மரபின் மைந்தன் முத்தையாவோட உதவியாளர்னு அந்த பையன் சொல்லியிருக்காப்புல. சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க தம்பி, எப்படி இருக்காரு, என்ன விஷயம்னு கேட்டிருக்காப்புல. அவர் நேராக கேட்டிருக்கார், வெறுவா கட்டைனா என்னன்னு இருக்கார். வேறு எதுவுமே கேட்கல, வெறுவா கட்டைனா என்ன அப்படின்னு.
அவர் நெல்லையாருக்கு கோவம் வந்துருச்சு. நீ தான் அப்படின்ட்டு வச்சுட்டார் ஃபோனை. வெறுவாக்கட்டைனா நீ தான், இல்லை சிப்பிலாக்கட்டையை படித்தவங்க அது ஞாபகம் வந்துருச்சு. அந்த மாதிரி பல இடங்கள் இவருடைய ஓமைகள் ரொம்ப தனித்தன்மை வாய்ந்தவை. அதே நேரம் இவருடைய மற்ற புத்தகங்கள், கைத்தலம் பற்ற என்று ஒரு புத்தகம், இப்போதுதான் அவருடைய பதிப்பாளர் சொன்னார், அவருடைய மகள் திருமணத்திற்கு அந்த சிறுகதை தொகுப்பை அவர் அச்சடித்து வந்தவங்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுத்தாராம். நல்ல மங்களமான கதைகள், திருமணம் சார்ந்த கதைகள் நிரம்பிய ஒரு தொகுப்பு கைத்தலம் பற்ற. இந்த பரிசுக்குரியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த தொகுதியில் எனக்கு ரொம்ப பிடித்த கதை அன்னம் என்கிற ஒரு கதை. அதில் என்ன ஆகும்னா, ஒருத்தன் மனைவியோடு வாழ்வான், மலைப்பகுதியில் மனைவியோடு வாழ்வான். அடிக்கடி அடிவாரத்துக்கு அவனுக்கு வேலை விஷயமாக போயிட்டு வருவான். அங்கே ஒரு குடும்பம் ஆயிரும். அது தெரிஞ்சு பெரியவ அவனை துரத்தி விட்டுருவான். ஆனால் மாதம் மாதம் வர வேண்டிய பணமெல்லாம் வந்துடும். 2 குழந்தைங்க இவளுக்கு, 2 பையன். அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கணவன் இறந்து விட்டதாக ஒரு நாள் செய்தி வரும். அங்கே போவார்கள். இவளுடைய பிள்ளைகள் அந்த இளைய குடியாளோடு எவ்வளவு சுமூகமாக பழகுகிறார்கள், அந்த பெண் எப்படி இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறா, அவங்களுடைய மகள் எப்படி அண்ணா தம்பின்னு உயிரை விட்டு பழகிறாங்கிறது தான் கதை. அதாவது ஒருத்தனுக்கு வந்து புதுசாக ஒரு உறவு ஏற்படுதுன்னா அவனுக்கு அங்கே ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும், அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒன்று அங்கே இல்லாமல் போயிருக்கும். ஏதோ ஒரு காரணம். ஒருவன் தடம் மாறுகிறான் என்றால் அவனை எடுத்த எடுப்பிலேயே நாம் குற்றஞ்சாட்டி விட முடியாது. நீங்கள் சிலப்பதிகாரத்தில் கோவலனுடைய ஒரு இயல்பை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவனுக்கு இருக்கிற பல பெருமைகளை இளங்கோவடிகள் சொல்லுகிறார். பல்லகம் புறந்த இல்லோர் செம்மல், கடற்களிர் அடக்கிய கருணை மறவன் அப்படின்னு. ஒரு மோசமான திருநவர்த்தனை வந்து சதுக்க பூதம் பிடிக்கும், அவனை திங்க போகும். கோவலன் போய் சொல்லுவான், பிள்ளைக்குட்டிக்காரன் வேணா என்னை உயிரை எடுத்துக்கோ, அவனை விட்டு நின்று கோவலன் கேட்பான். நீதியை மட்டுமே நிலைநாட்டக்கூடிய அந்த பூதம் சொல்லும், ஒரு தீயவன் உயிருக்கு மாற்றாக ஒரு நல்லவன் உயிரை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லும். நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இறக்கும் பண்பமக்கில்லை அப்படிங்கும். அப்போ இந்த ஆளுடைய பல பலங்களை பார்த்துவிட்டு ஒரு பலவீனத்துக்கான காரணத்தை தேடுகிற போது எது அப்படிங்கிறத தேடுவது தான் ஒரு படைப்பாளனுடைய மனநிலை. இப்போ நான் சொன்ன கோவலன் உதாரணத்தை எடுத்துக்கிறேன். கண்ணகியிடம் அவனுக்கு கிடைக்காத ஏதோ ஒன்று மாதவியிடம் இருந்தது. அது என்னங்கிறத இளங்கோவடிகள் எழுதுகிறார். கூடலும் ஊடலும் கோவலருக்கு அளித்து அப்படிங்கிறார். கோவலன் வாஸ் இந்த ரிசீவிங் எண்ட் அப்படிங்கிறது அங்கே சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லுவது. அதுபோல் ஏதோ ஒரு நுட்பமான விஷயம் இந்த மனிதனை தொட்டிருக்கிறது என்பதை இந்த சிறுகதை நமக்கு சொல்லுகிறது. எல்லாத்த விட இவர்கிட்ட ஒரு வாசகர் வந்து ஒரு சவால் விட்டுருக்கார். நீங்கள் தலைப்பெல்லாம் வச்சு கதை எழுதுறீங்க, ஒரே ஒரு எழுத்தை வச்சு கதை எழுத முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இவர் மோ அப்படிங்கிற ஒரு நெடில் அதை வச்சு அவர் கதை எழுதுறாரு. இப்போ மோங்கிற நெடிலை வச்சு கதை எழுத சொன்னால் நான் ஒரு விதமாக எழுதுவேன், அவைநாயகன் வேறு விதமாக எழுதுவார். அதுக்கு பல காரணங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் நான் இவருடைய இந்த எழுத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு பெண், அவள் பிச்சைக்காரியும் இல்லை விபச்சாரியும் இல்லை, இரண்டுக்கும் இடைப்பட்டவள், இரண்டுக்குமே உரியவள். சரி, ஒரு நாயகி அப்படி காட்டுறீங்கல்ல, கதை நாயகியா, அவளுக்கு என்ன பேர்? ஏதோ ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு கூட ஒரு பேரை சொல்ல முடியாது, ஏன்னா அந்த கேரக்டரை சொல்லிட்டேன். நான் ஏதாவது உதாரணத்துக்கு பேர் சொல்ல போய் அந்த பேரில் யாராவது இங்கே இருந்து அது வீண் வம்பளை போய்விடும். அதனால் ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கணும் நாயகிக்கு. ஆனால் பேர் இல்லையா, அதை எழுதுகிறார் சங்கரநாராயணன். அவள் யார்? அவளுக்கு பெயர் இல்லை, யாருமே அவளுக்கு பெயர் வைக்கவில்லை. அதோட நிறுத்தினா பரவாயில்ல. அதுக்கு ஒரு ஓமை சொல்லுகிறார், ஸ்தல புராணம் அற்ற கோவில் போல இருந்தாள் அப்படிங்கிறார். பாருங்க, அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எங்கே கொண்டு போய் வைக்கிறார்னா, ஸ்தல புராணம் அற்ற ஒரு கோயில் போல இருந்தாள். இது ஒரு எழுத்தாளனுடைய எழுத்தாற்றல் அல்ல, இது எழுத்தாளனுடைய கருணை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
கவியரசர் கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாட்டில் ஒரு கணிகையை பற்றி எழுதுகிறார். ஒரு கணிகையை பற்றி எழுதுவது என்றால் அவர் அந்த பெண்ணை எந்த உயரத்தில் வைக்கிறார்னா, அவர் சொல்றார், தொட்டவுடன் ஒட்டிக்கொள்ள சட்டிப்பானையா, வந்த தோளுக்கெல்லாம் மாலை போட கோயில் யானையா அப்படின்னு கேட்பார். அவளை வந்து ஒரு கோயில் யானையோடு அவர் ஒப்பிட்டு எழுதுகிற போது எப்படி கண்ணதாசன் ஒரு கணிகையை கோவில் யானையோடு ஒப்பிட்டாரோ அதுபோல் சங்கரநாராயணன் ஒரு கணிகையை ஸ்தலபுராணமற்ற கோயில் என்கிற உயர்ந்த ஓமையால் பேசியிருப்பதற்காகவே அவரை நாம் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, அவருடைய எழுத்தில் இருக்கக்கூடிய நகைச்சுவை பற்றி நம்முடைய தங்கமூர்த்தி அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார். அவர் ஒரு டாக்டரை காமிப்பார். டாக்டர்னா நம்ம மயிலம் மாதிரி இல்லை, இவர் ரொம்ப பிஸியான டாக்டர். இத்தனைக்கு மட்டியில் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற கேப்பில் கதை எழுதிடுவார்னு நினைக்கிறேன் இவர். ஆனால் இவர் எழுதுகிற ஒரு டாக்டருக்கு வந்து அவ்வளவா பெருசாக ஒரு தேடல் இல்லை. அது எப்படின்னா, அவர் ஒரு கடை வீதியில் கிளினிக் வச்சுருப்பார். ஒரு செட்டியார் மளிகை கடையை ஒட்டி உள்ளே போகும், அங்கே போர்டு போட்டிருக்கோம். அவர் எங்கேயாவது அவசர அழைப்பு வீடுகளுக்கு கூப்பிடுவாங்க, வயசானவங்களுக்கு ஏதோ மருத்துவம் பார்க்க கூப்பிடுவாங்க. போகிறப்ப அந்த மளிகை கடை செட்டியார்கிட்ட சொல்லிட்டு போவார், யாராவது வந்தால் உட்கார சொல்லுங்க ஐயா, நான் வந்துடுறேன் அப்படின்னு. இப்போ கடைக்காரர் என்ன சொல்லணும், சரி நான் உட்கார சொல்கிறேன்னு சொல்லணும். அவர் சொல்லார், போயிட்டு வாங்க தம்பி, யார் வரப்போறா அப்படிம்பார். அப்போ அந்த டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ண லட்சம் அப்படி இருக்கு. அதோட அந்த டாக்டர் பேர் நஞ்சுண்டேஸ்வரன். அவர்கிட்ட இந்த நிறைய தற்கொலை கேஸ் எல்லாம் வரும். அதில் ஒரு கேஸ் கேட்கும், நீங்கள் நஞ்சுண்டேஸ்வரன் பேர் வச்சுருக்கீங்களே, நீங்களும் சூசைட் அட்டன் பண்ணீங்களான்னு டாக்டர்கிட்ட அந்த ஒரு கேரக்டர் கேட்கும். இந்த மாதிரிலாம் ரொம்ப அழகான நகைச்சுவை அவரிடத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த விருது பெறுகிற கதை பற்றி அவர் சொன்னார். அதில் அந்த டாக்டர் வந்து நஞ்சுண்டேஸ்வரன் என்ன பண்ணுவார், ஒரு பேஷண்ட்டை போய் பார்ப்பார். தாத்தா வயசானவர், தாத்தா இன்னும் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படிம்பார். தாத்தா சொல்லுவார், இன்னும் இழுத்து விட்டா நான் செத்துருவேன் அப்படிம்பார். அதாவது ஒரு முறை இந்திரா காந்தி அம்மையார் வந்து இந்த கருத்தடை திட்டத்தை கொண்டு வந்தபோது ஆண்கள் எல்லாம் அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவங்களுக்கு நிறைய பேர் பண்ணாங்க. வடநாட்டில் ஒரு தலைவர் என்ன பண்ணார், இந்திரா காந்தி அம்மா அந்த பக்கம் வந்தபோது தான் ஒரு 50 பேருக்கு அப்படி ஆப்ரேஷன் பண்ணதை காட்டுறதுக்காக அவங்களெல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சார் முன்னால். அவங்க இந்திரா காந்தி சொன்னார், இவங்கெல்லாம் நீங்கள் சொன்ன அந்த சிகிச்சை செய்து கொண்டவர்கள், நான் வந்து இப்போ சொல்லுவேன், நீங்கள்லாம் ஜேன்னு கோஷம் போடணுன்ட்டு இந்திரா காந்திக்கு அப்படின்னார். அவங்களாம் ஜே அப்படின்னாங்க. இந்திரா காந்திக்கு அப்படின்னார், ஜே அப்படின்னாங்க. இன்னும் சத்தமாக சொல்லுங்கள், இந்திரா காந்திக்குன்னார். அவங்க சொன்னாங்க, இன்னும் சத்தமாக சொன்னால் தையல் விட்டு போயிடும்னாங்க. அது நேராக ஆஸ்பத்திரியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தார். அந்த மாதிரி மூச்சு விட்டால் செத்து போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படி நிறைய கதைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அந்த பரிசு பெற்ற அந்த ஆறுமுக தாத்தாவின் 7வது முகம் அப்படிங்கிற கதையில் அது ஒரு ஓமை தான். ஆனால் எவ்வளவு தெளிவாக அந்த ஓமை அமைந்திருக்கிறது என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அவர் சொல்கிறாரு, அந்த ஆறுமுக தாத்தா செத்து போயிட்டார். அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பயங்கரமான கிளைமேக்ஸ். அவர் ரகசியமாக கிடைத்த சில பொருட்களை வச்சுக்கிட்டு அது யாருதுங்கிற அந்த கதையை நீங்கள் படித்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் வேலாச்சன்னாச்சியார் சொல்லியிருக்காரு, அந்த டைட்டில் வச்சு தான் புஸ்தகம் விற்கும்னு. இந்த கதைக்காவது நீங்கள் அந்த புஸ்தகத்தை வாங்கி பார்க்கணும், என்ன அதில் கிளைமேக்ஸ்ன்னு. அதில் ஆறுமுக தாத்தா செத்து போயிட்டார். எப்படி செத்தாருங்கிறத அவர் எழுதியிருக்கார். ஆறுமுக தாத்தா வீட்டில் திடீரென்று கரண்ட் போகுமே, அதுபோல் சட்டென்று ஒரு உயிர் பிரிந்து விட்டது. அடுத்து அதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம். கரண்டாவது காத்திருந்தால் திரும்ப வரும், இவர் உயிர் திரும்ப வராது. ஆனால் இதில் என்ன ஒரு அழகுன்னா, இந்த தாத்தா வந்து சுருட்டு பிடிப்பாராம். கடைசியில் அவர் மின்மயானத்தில் எரிப்பார்கள். இவன் குளிச்சுட்டு வருவான், அந்த புகை வெளியில் போகும். அதை பார்த்தால் அந்த தாத்தா சுருட்டு பிடிக்கிற மாதிரியே இருக்கும் அவனுக்கு, கொல்லி வச்சுட்டு வந்தவனுக்கு. இப்படி ரொம்ப நயமான நல்ல கதைகளை எல்லாம் சங்கரநாராயணன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே ஸ்டாலின் சரவணனுடைய கவிதைகளை வாசித்திருக்கிறேன். பொதுவாக இன்றைக்கு நவீன கவிதையினுடைய ஒரு பெரிய பலம் என்னவென்றால், அது ஒரு சின்ன உருவகத்தையோ ஊமையோ சொல்லி மொத்த வாழ்க்கையை சொல்லிவிடும். இதில் ஒருத்த மலை ஏறுவது போன்ற ஒரு காட்சியை ஸ்டாலின் சொல்லுகிறார். மலையில் ஏறுவது என்பது வாழ்வின் நீளம் என்கிறார்.
வாழ்வின் நீளத்தோடு ஒரு மலையேற்றத்தை இங்கே உருவகமாக காட்டிவிட்டு அது என்ன வித்தியாசமா, ஒவ்வொரு அடிக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஆவலோடு காத்திருந்து முதுகை கட்டிக்கொள்ளும் துயரம் அப்படிங்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், மலையேறுகிறவன் ஆக்சிஜனுக்காக ஏதாவது சிலிண்டர் கொண்டு போவான். ஆனால் அடியெடுத்து வைக்க வைக்க துயரம் வந்து முதுகை கட்டி கொண்டால் அந்த வாழ்க்கையை அவன் எப்படி தாண்டி வருவான் என்கிற கேள்வி இருக்கிறது. இதில் இன்னொரு வரி எனக்கு ரொம்ப சின்ன வரி தான், ஆனால் ரொம்ப பிடித்த வரி. நாற்காலியில் அமர்ந்தாலும் குத்துக்காலிட்டே அமர்கிறேன், ஏன் கால்களை வெகு தொலைவில் விட்டுவிட பயமாயிருக்கிறது அப்படிங்கிறார். அந்த வாழ்க்கையினுடைய பத்திரமற்ற தன்மை அது சொல்லுகிறது என்று நான் யூகிக்கிறேன். அது வேற மாதிரி கூட எழுதியிருக்கலாம். கால்களை வெகு தொலைவில் விட்டுவிட பயமாயிருக்கிறது. நான் 2 சம்பவம் சொல்றேன். உயிர்கள் மேல் இருக்கிற கருணை காரணமாக தன் கைகளை கட்டிக்கொண்டே நடந்தார் வள்ளலர். அவருடைய வாக்கு மூலம் கைகளை வீசி நடக்கவும் நாணினேன் என்கிறார். அது கூட ஒரு அகங்காரத்தின் வெளிப்பாடாக இருக்குமோ என்று கைகளை வீசி நடக்கவும் நாணினேன் என்ற வரி குத்துக்காலிட்டு அமர்கிறேன்கிற வரியை படிக்கிறவன் ஞாபகம் வருது. இன்னொன்று, பெரியவர் ஆசா ஞான சம்பந்தம் போன்றவர்கள் எல்லாம் இன்னொரு பெரியவரை பார்க்க போகிறார். முதுமை, தனிமை, கண்ணு ரெண்டும் தெரியல அந்த பெரியவருக்கு. அவர் வந்தவங்களை போக விடாமல் பேசிக்கிட்டே இருக்கார். அவங்க புறப்படுறாங்கிறப்ப அந்த பெரியவர் சொல்கிறாரு, எனக்கு கண்ணு தெரியல, கூட யாரும் இல்லை, இருட்டில் தனியாக இருக்க எனக்கு பயமாக இருக்கிறதுன்னாரு. சொன்னவர் தமிழ்த்தண்டல் திருவிக்கா. அவர் வாழ்வினுடைய நிறைவில் அவரை இந்த உலகம் அப்படி விட்டது. எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குன்னு சொல்கிற அளவில் அதை விட்டது. அதே மாதிரி இன்னொரு அழகான இடம், ஒரு தலைவன் பிரிந்திருக்கிறான். பிரிவினுடைய பெருமூச்சையே ஒரு வெப்பமாக, அந்த வெப்பத்தையே சமையலாக ஒரு தலைவி செய்கிறாள். இது சங்ககால ஒரு செய்தி, பொருள்வையின் பிரிதல் என்பது. அதை 21ஆம் நூற்றாண்டுக்கு ஸ்டாலின் சரவணன் நகர்த்துகிறார். அவர் சொல்லுகிறார், பொருள்வையில் பிரிந்திருக்கும் தலைவன் பொருட்டு பெரு வெப்பம் சமைத்திருக்கிறாள் தலைவி. அதை சுருட்டி வீசினால், அந்த வெப்பம் இருக்கு, அதை சுருட்டி வீசினால் சிறு நகரம் ஒன்று பற்றி கொள்ளும் அளவில் போதுமானது. அவருடைய வெப்பம் அவ்வளவு இருக்கான். பொதுவாக சங்க இலக்கியத்தில் சொல்லுவாங்க, ஒரு தலைவன் சும்மா இல்லாமல் தலைவிகிட்ட போய் நான் உன்னை பிரிஞ்சு போக போகிறேன்னு சொன்னானா. உடனே அவன் கையில் போட்டிருந்த மோதிரம் வளையெல்லாம் கழண்டு விழுந்துதான். ஏன் விழுந்ததுன்னா, அவன் பிரிகிறான்னு கேட்டதுமே இழைச்சி போயிட்டானான். அவன் பார்த்தான், போகிறேன்னு சொன்னதுக்கே அவனுடைய வளையல் மோதிரமெல்லாம் கழண்டு விழுகுது. அப்போ உள்ளபடியே நான் பிரிஞ்சு போய் திரும்பி தான் எலும்பு கூடாதான் இருப்பேன், சரி விடு, நான் போகலை, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறேன்ட்டான். உடனே என்ன ஆச்சான், அவன் இடுப்பில் போட்டிருந்த ஒட்டியான வெடிச்சதுன்னா அந்த அளவுக்கு குண்டாயிட்டான் சந்தோஷத்தில். இவர் சொல்லுகிறார், அந்த வெப்பத்தை எடுத்து வீசினால் சிறு நகரம் ஒன்று பற்றி கொள்ளுவதற்கு போதுமாக இருக்கிறது. இதை படித்த போது எனக்கு கபிலன் வைரமுத்து எழுதின பூமராங் பூமியில் ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வந்தது. அங்கே நிறைய பசங்க சேர்ந்து பரீட்சைக்கு படிப்பாங்க, ஒரு பையன் படிக்கவே மாட்டான். அந்த பையனை பற்றி கபிலன் வைரமுத்து எழுதுகிறார், அவன் மொத்தமாக பரீட்சைக்கு படித்த நேரத்தை திடப்பொருள் ஆக்கினால் அதை ஒரு பறவையின் காலடியில் ஒடித்து வைத்து விடலாம்ங்கிறார். இத்தனோடு நேரம் தான் படிச்சிருக்கானா. அது ஹெட்மாஸ்டருக்கு நல்லா புரியுது. ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அப்படி வந்ததுலேருந்து ஹெட்மாஸ்டராக தான் இருக்கார். எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு பண்ணி கொண்டா அதை கொண்டா இதை கொண்டா, நான் அப்போயே யூகிச்சா அவர் ஹெட்மாஸ்டராக தான் இருப்பார்னு அறிவித்த போது நான் உறுதி பண்ணிக்கிட்டேன். இந்த உருவமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு படித்த நேரம் அப்படி இருந்தது அப்படின்னு. அதுபோல் ஸ்டாலின் சரவணனுடைய பல கவிதைகளை அப்படி நாம் மேற்கோள் காட்ட முடியும். அதே மாதிரி நம்முடைய மயிலம் சின்னப்பனுடைய அனாமதேய கதைகள், அந்த தொகுப்பை நான் ஏற்கனவே வாசித்திருக்கிறேன். அநேகமாக கோவை புத்தக கண்காட்சிக்கு உங்கள் பதிப்பாளர் அதை அனுப்பியிருந்தார்னு நினைக்கிறேன். அந்த போட்டிகளுக்கு அனுப்பியிருந்தார் எனக்கு ஞாபகம். அதில் ரொம்ப அருமையான கதைகள். முதல் கதையே ஒரு ரஷ்ய நண்பனோடு ஒரு பயிலரங்கத்துக்கு போகிற போது ஏற்படக்கூடிய ஒரு நட்பு, அவனோடு ஏற்படக்கூடிய மனவிலகல். அவன் முடிந்த அளவு இவரை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். அவன் ஒரு வார்த்தை சொல்லிடுறான், உன் இந்திய பொறுக்கித்தனத்தை என்னிடம் காட்டாதே அப்படின்னு ஒரு சின்ன மன வேறுபாட்டில் சொல்லிடுறான். அது அந்த நாயகன் மனதில் ஆழமாக விழுகிறது. அவன் கடைசியில் சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து வழி அனுப்ப பார்க்குறான். ஆனால்
விமானத்தில் ஏறியவுடன் முதல் வேலையாக நம்பரை பிளாக் பண்ணுறோம். மனசில் ஏற்பட்ட காயம் என்பது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்பது கடல் தாண்டி போனாலும் நமக்கு ஞாபகம் இருக்கும் என்பதை இந்த கதை நமக்கு காட்டுகிறது. அதில் 2 முக்கியமான கதைகள். ஒன்று உலர் என்ற கதை. எப்படி நீங்கள் இடர் என்ற கதையை சொன்னீர்களோ அதுபோல உலர் என்று ஒரு கதை. ஒருவர் கிராமத்தில் இருந்து படித்து மருத்துவராகிறார். அப்படி மருத்துவர் ஆகியிருக்கக்கூடியவன் அல்லது வேண்டியவன் குடும்பச் சூழல் ஒத்துழைக்காததனால அவனால் ஆக முடியல. அவன் திரிந்து போய் என்னவெல்லாமோ ஆகி வாழ்க்கையில் எப்படி கடைசியில் இறந்து போகிறான் என்பதை அந்த கதை சொல்லுகிறது. நம்முடைய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவற்றில் முல்லையும் மருதமும் திரிந்து பாலையாவது போல இந்த திட்டக்குடியானுடைய வாழ்க்கை முல்லையாகவோ மருதமாகவோ ஆகியிருக்க வேண்டிய அந்த வாழ்க்கை பாலையாக தெரிந்ததை அந்த கதை அவ்வளவு அழகாக சொல்லுகிறது. இந்த தொகுப்பில் எனக்கு ரொம்ப பிடித்த கதை, நம்முடைய மயிலம் சின்னப்பனுடைய தொகுப்பில் எனக்கு ரொம்ப பிடித்த கதை என்று பார்த்தால் ஏவாளு நாதாம் என்று ஒரு அருமையான கதை. ஒரு நுண்ணுணர்வை, ஒரு ரொம்ப நுட்பமான உணர்வை இவ்வளவு அழகாக அவர் கையாண்டு இருப்பதை பார்த்து நான் வியந்து போனேன். அதாவது விவாகரத்து ஆகிவிட்ட கணவன் மனைவி, ஏதோ காரணம் பற்றி அந்த மனைவி மறுபடியும் கணவனை சந்திக்க வருகிறாள். இந்த மனைவிக்கு 2வது திருமணம் ஆகிவிட்டது, இவனுக்கு இன்னும் ஆகவில்லை. இவள் இருவரும் ஒரு அரை நாள் பொழுதை செலவழிக்கிறார்கள். அதில் தனிமையும் கிடைக்கிறது. அந்த தனிமையில் அந்த உறவு எதுவரை நீளும், எங்கே நிற்கும் என்கிற அந்த ஊசலாட்டம் இருக்கிறது. அது வாழ்வின் மிக நுட்பமான கணம். அதனை ஏவாளு நாதாம் என்கிற அந்த சிறுகதையில் சின்னப்பன் அவர்கள் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார். எனவே எல்லா வகையிலும் பொருத்தமான எழுத்தாளர்களையும் பதிப்பாளர்களையும் வாசகர்களையும் தேர்ந்தெடுத்து இந்த விருது தரப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக ஜெயகாந்தன் அவர்கள் பெயரால் வழங்கப்பட்ட விருது நம்முடைய சங்கரநாராயணன் அவருடைய நீண்ட எழுத்துலக வாழ்க்கைக்கு கிடைத்திருக்கிற ஒரு உன்னதமான அங்கீகாரம் என்கிற முறையில் அவருக்கு எல்லா வகையிலும் அந்த விருது பொருத்தமானது என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் வாழுகிற காலத்திலேயே எழுதுவதை ஒரு கட்டத்தில் நிறுத்திய பிறகு கூட யாராலும் அசைக்க முடியாத இடத்தில் ஜெயகாந்தன் இருக்கிறார். என்னிடமே சில எழுத்தாளர்கள் சொன்னதுண்டு, நாங்கள் எங்கள் சகாக்கள் எல்லாம் ஜெயகாந்தனை தாண்டிட்டோம். நீங்கள் இந்த நீளம் தாண்டதுக்கும் உயரம் தாண்டதுக்கும் ஜெயகாந்தன் குட்டிச்சவர்கள், அவன் சீனச்சுவர், அவனை தாண்டுவது ரொம்ப அரிது, நெருங்கக்கூட முடியாது. அப்படி சொன்ன சில பேருடைய மொத்த படைப்பை படித்து பார்த்தா கூட ஜெயகாந்தனுடைய ஒற்றை சிறுகதை தந்த அதிர்வுகளை அதெல்லாம் தருவதில்லை. எனவே கிளைம், டால் கிளைம் என்று சொல்வார்கள், அப்படி நிறைய பேர் சொல்லுவார்கள். ஆனால் ஜெயகாந்தன் இன்றைக்கும் தாண்ட முடியாத ஒரு ஆளுமையாக, ஆனால் அந்த வாசகர்கள் தான் சொல்லணும், ஒரு எழுத்தாளர் சொல்வதில் பயனில்லை. ஜெயகாந்தனையும் படித்து பின்னால் வருபவர்களையும் படித்த வாசகன்தான் அதை சொல்ல வேண்டும். தாண்ட இயலாத ஒரு மாபெரும் ஆளுமையாக விளங்கக்கூடிய ஜெயகாந்தன் பெயரால் தரப்படக்கூடிய விருது என்பது பெரும் பரவசத்தை ஏற்படுத்துகிறது என்பதை சொல்லி, நான் சொன்னபோதுதான் அந்த காசோலையை கொடுத்திருக்கிறார்கள். அதனால் காசோலை கைக்கு வரணும்னா என்னை நீங்கள் கூப்பிடணும்னு அர்த்தம். எனவே அதை ஞாபகப்படுத்தி இந்த விருதுகள் பெற்ற அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயா பதிப்பகம் ஐயா வரவேற்புரையில் கூறியது போல, நான் மாணவ பருவ காலத்திலிருந்து எங்களை ஆற்றுப்படுத்தியதும் ஆறுதல் படுத்தியதும் புத்தகங்கள். அந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தியது விஜயா பதிப்பகம் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையும் அனைவருமே ஆற்றுப்படுத்துகிற இடமாக விஜயா பதிப்பகத்தை அனைவரும் பார்க்கின்றார்கள். அந்த வகையில் விஜயா பதிப்பகம் வேலாயுதம் ஐயாவுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஏறக்குறைய ஒரே பாதையில் பயணிக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இருந்தது. அதனால்தான் அவரோடு மன அளவிலும் மிக நெருக்கமாக நான் உணர்ந்தேன். அந்த வகையில் விஜயா பதிப்பகத்தோடும் நீண்ட காலத்திற்கு அந்த தொடர்பு இருக்க வேண்டும் என்றும் நான் அதை பெருமையாக நினைக்கின்றேன். உங்களுடைய கரவொலியோடு இந்த விருதையும் அவர் இந்த வழங்கி கொண்டிருக்கிற இந்த விருதுகளுக்கு இன்னொரு முறை அவரை பாராட்டும் விதமாக ஒரு முறை உரத்து கைதட்டுங்கள். இந்த விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் வழிகாட்டி மு வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும், தலைமையேற்று விருதுகள் வழங்கும் எங்கள் தங்கம் கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களுக்கும், இளைஞர்களின் வழிகாட்டி நமது நம்பிக்கை நாயகர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கும், இன்று விருதுகள் பெறும் திரு சங்கரநாராயணன் அவர்களுக்கும், டாக்டர் மயிலன்ஜி சின்னப்பன் அவர்களுக்கும், கவிஞர் ஸ்டாலின் சரவணன் அவர்களுக்கும், பாண்டியன் அவர்களுக்கும், ஜே கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கும், திரு எம் கோபி அவர்களுக்கும், குமரேசன் அவர்களுக்கும், தங்க முனியாண்டி அவர்களுக்கும், என்னோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற
புன்னகை சே ரமேஷ்குமார் அவர்களுக்கும், பதிப்பாளர் உதயகரன் அவர்களுக்கும் மற்றும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் சார்பிலே வருகை தந்திருக்கின்ற எங்கள் இனிய நண்பர்கள் பூபாலன், சுடர்விழி, புன்னகைப்பூ ஜெயக்குமார் உள்ளிட்ட அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் பிரியா அவர்களுக்கும் என் இனிய வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு ஜெயகாந்தன் விருது பெறும் எஸ். சங்கரநாராயணன் அவர்களை பற்றி சில வரிகள். பல ஆண்டுகளுக்கு முன்பே சங்கரநாராயணன் அவர்களை ஒரு நிகழ்வில் சந்தித்தேன். அப்பொழுது எங்களுக்கு சென்னை புதிது, எனக்கும் நண்பருக்கும். நான் குங்குமம் சிறுகதை போட்டியில் பரிசு பெறுவதற்காக சென்னை சென்றிருந்தேன். அந்த அரங்கத்திற்குள் செல்கின்ற போதே ஒரு உயரமான மனிதர் சங்கரநாராயணன் அவர்கள் அழைத்தார். வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தார். எங்கே வந்தீர்கள் இந்த விழாவிற்கா என்றார். ஆம், நாங்கள் பரிசு பெறுவதற்காக வந்திருக்கிறோம் என்றும், எழுத்தாளர்கள் என்றால் மிக திகைப்பாகவும் விலையின் என்றுதான் நம்மளை எல்லாம் பார்ப்பார்கள் என்கிற அந்த கோணத்திலும் நான் இருந்த நாங்கள் அன்று ஒரு எழுத்தாளரை மிக நெருக்கமாக சந்தித்ததும் பலகாலம் ஆச்சரியமாக பார்த்ததும் ஒரு காலகட்டம் இருந்தது. அப்படியே சங்கரநாராயணன் அவர்களை என்னுடைய 25வது வயதில் பார்த்த அதே அளவு இன்று அறையில் சந்தித்த போதும் வாருங்கள் அம்சப்பிரியா என்று அதே அன்போடும் அதே எளிமையோடும் அழைத்தார் என்றால் அவர் கடந்து வந்திருக்கிற 200 நூட்களுக்கு மேலாக எழுதி கூட அவருடைய எளிமைதான் எங்களை கவர்கிறது. அவருக்கு என்னுடைய இனிய வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அவருடைய கதைகளில் இருவரும் பேசி முடித்திருக்கிறார்கள். ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. 2 பேர் பேசி முடித்தவன் மூன்றாவதாக பேச இருப்பவருக்கு செய்தி இருக்குமா இருக்காதா என்று பார்த்தால் ஏறக்குறைய அவர்கள் அதை முடித்து கட்டி இருப்பார்கள். ஆனாலும் கூட சில செய்திகள் விட்டு வைத்திருந்தார்கள். பல கதைகள் என்னை ஈர்த்தது. விஜய பதிப்பம் வேலாயுதம் ஐயா அவர்கள் தொடர்ந்து புத்தகங்களை அனுப்பி கொண்டே இருந்தார். அந்த புத்தகங்களை வாசித்து கொண்டே இருந்தேன். இறுதியாக ஒரு தலைப்பிட்டு அந்த விருதுகளுக்காக அறிவித்திருந்தார்கள். பிறகு மறுபடியும் அந்த தொகுப்பை நான் வாசிக்க ஆரம்பித்திருந்தேன். எல்லா கதைகளும் மனசுக்குள் அப்படியே போராட்டமாக இருந்தது. இந்த கதையை படித்தால் அந்த கதை உள்ளே வருகிறது, அந்த கதையை படித்தால் இந்த கதாபாத்திரம் உள்ளே வருகிறது. எல்லாம் மூடி வைத்துவிட்டு ஒரு சிறந்த நூல் எப்படி இருக்கும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன் என்றால் அது கவிதையாக இருந்தாலும் சிறுகதையாக இருந்தாலும் எது கடைசியாக நினைவில் நிற்கிறதோ அந்த கதை எப்பொழுதும் அது மனசுக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் மறுபடியும் அதை ஒரு குறிப்பெடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி என் மனதில் பதிந்த சில கதைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் குறைவான நேரத்தில். ஒரு கதையில் நடக்கிற நிகழ்வுகள் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சில கேள்விகள் வரும். அப்படி ஒரு கதை அதிர்ஷ்டம் கதையை படிக்கும்போது ஒரு எழுத்தாளர் இந்த கதையை ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்படுகிற கதாபாத்திரத்துக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நகர்த்திக்கிட்டே வர்றாரு. அப்போ ஒரு லாட்ரி சீட் அடிக்குதுன்னு சொல்லும்போது இந்த கதாபாத்திரம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க, எப்படியாவது மகிழ்ச்சியான ஒரு இடத்துக்கு நகர்த்திடணுமோ அப்படின்னு நினைக்கிறாரோ, ஒரு தமிழ் திரைப்படத்தினுடைய பாங்கோடு வருகிறதோ என்று நினைக்கிற போது மரமன்மைந்தன் முத்தையா அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த முடிவு இருக்கிறது பாருங்க. அந்த முடிவு சொல்கிற போது இந்த வாழ்க்கையில் சபிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதுமே சபிக்கப்பட்டவர்களாகத்தான் இந்த வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்கிற அந்த கதையினோட மூலமாக அந்த செய்தியை அவர் அவ்வளவு தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறார். இன்னும் சில கதைகள் அவர் குறிப்பிட்ட கதைகளை விட இன்னும் சில கதைகள் என்னை மிகவும் கவர்ந்த கதைகள் ஒன்று. நான் அதிகமாக பேருந்து பயணத்தை தான் விரும்புகிறவன். அந்த பேருந்தில் போகிற பொழுது சில பாடல்கள் ஒலிக்கின்ற பொழுது சில பெண்களுடைய முகம் அப்படியே சிலது மாறும். குறிப்பாக ஒரு 40-45 வயதில் இருக்கக்கூடிய முகங்கள் அப்படியே கொஞ்சமாக மாறும். அது ஒரு மலர்ச்சியாக, அது ஒரு வருத்தமாக, அது ஒரு துயரமாக அது மாறிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அந்த பாட்டோடு சேர்ந்து அவங்களும் பயணமாக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியான ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுடைய காதல் நினைவுகள். மகள் வீட்டுக்கு வருவதற்கு தாமதமாகுது, வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, கொஞ்சம் தாமதமாகிடுது. எப்போ வருவாங்கன்னு அம்மா எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படி எதிர்பார்த்துட்டே இருக்கிறப்ப ஒரு முறை 2 முறை தனியாகவே வந்துடுறாங்க, பாதுகாப்பாக வந்துட்டாங்கன்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒரு முறை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆண் ஒரு இளைஞர் மகளை வண்டியில் விட்டுட்டு போகிறத பார்க்குற. அப்படி அம்மா எதையுமே கேட்கறதில்ல. ஏன்னா நம்முடைய வளர்ப்பு சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களாக சொல்லட்டும் அப்படிங்கிறதுனாலையும் வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நேரடியாக காதல் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அந்த அம்மா அதை பொறுமையாகவே பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த கதைக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய காதல் காலத்துக்குள்ளே அந்த அம்மா பயணமாக ஆரம்பிச்சிடறாங்க. நாமும் ஒரு காலத்தில் இப்படி தானே இருந்தோம், இதை கடந்து தானே நம்ம வந்தோம், அது மாதிரி நம்முடைய மகளும் பத்திரமா இந்த இடத்துலேருந்து நகர்ந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் கதையில் 2 பேருமே இதை பற்றி பேசிக்கிறது இல்லை. கதை ஒரு நிறைவான ஒரு இடத்துல நிறைவடைகிற அந்த நிகழ்ச்சி அந்த அம்மாவினுடைய அந்த காதல் கதை
இந்த பேருந்து பயணத்தில் நான் பார்த்த பெண்களுடைய நினைவுகளோடு அந்த கதை எனக்கு மிகவும் ஈர்த்த ஒரு கதை. எங்கேயுமே வந்து அந்த கதையில் ஒரு வரைமுறையில்லாத சொற்களோ அல்லது வர்ணனையோ எதுவுமே இல்லாமல் இயல்பில் ஒரு கதை எப்படி இருக்கணுமோ அந்த போக்கிலேயே போயிட்டு இருக்குது. அம்மா மேலேயும் கோபம் இல்லை, அந்த பொண்ணு மேலேயும் நமக்கு கோபம் வர்றதில்லை. இடையில அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு. அந்த பிரிவோட துயரத்தையும் அந்த கதையில் சொல்கிறாங்க. அப்போ ஒரு துயரம் வருகிற போது பற்றி கொள்வதற்கு ஏதாவது ஒரு இடம் தேவைப்படும். அப்படி எங்காவது தடமாறிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிற இடத்துல அப்படி இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுமோ அந்த இயல்பான குடும்பத்தை மிக சிறப்பாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கதை இந்த கதை. அப்புறம் இன்னொரு கதை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தி இன்னொரு கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஒரு கணவர் 2 மனைவிகளோடு இருக்கக்கூடிய ஒரு கணவரை பற்றிய கதை. அந்த முதல் மனைவி தன்னுடைய கணவன் மேலே மிகவும் கோபமாக இருக்கிறாங்க. அந்த 2வது திருமணம் செய்து கொண்ட அந்த மனைவி மேலே இன்னும் கோபமாக இருக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் சொன்ன மாதிரி அந்த ஏதோ ஒரு தன்மை இருக்குங்காட்டி தான் நம்மளை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறா. அப்படி அந்த மகள் கதாபாத்திரம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்போ அம்மா கோவப்பட்டுட்டே இருக்கிறதுனால தான் அப்பா வந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கிற கதாபாத்திரம். இப்போ வந்து அந்த கணவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. செய்தி வருகிற போது பெரிய தாக்கம் ஏற்படுறதில்லை முதல் மனைவி, ஏன்னா ஏற்கனவே கோபமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்து தன்னுடைய மகன்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, நாம் போய் அங்கே குணமாக பேசினாலோ கொஞ்சம் இடம் கொடுக்குற மாதிரி பேசினாலோ நம்மகிட்ட வந்து ஒட்டிக்குவாங்க, செல்வத்தியெல்லாம் வாங்கிக்குவாங்க, சொத்தை எழுதி வாங்கிடுவா. அப்படி அதனால் நீ பேசும்போது ரொம்ப கண்டிப்போடு தான் பேசணும் அப்படின்னு ஒரு கட்டளை போடுறா. அப்படி அங்கே போய் பார்க்கும்போது முதல் முறையே பார்க்கும்போது 2வது மனைவியுடைய மகள், அந்த மகளுடைய அழகும் அவங்களுடைய பண்பும் பாசம் வந்து அந்த தம்பிகளுக்கு வந்து ஈர்த்து போயிடுது. கதையினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா, யார் கோவப்படணுமோ அப்படி கோவப்படாமல் தன்னுடைய 2வது சித்தியினுடைய மகள், அந்த மகள் மேலே இருக்கிற அந்த அன்பும் அவங்க மேலே இருக்கிற பிரியும் வந்து தன்னுடைய 2வது சித்தி மேலே கோவப்படாமல் பிரிஞ்சு எதுவுமே சொல்லாமல் வந்துடுறாங்க. அம்மா கோவப்படுறாங்க. அம்மாவுடைய கோபத்தை வந்து மகன் பொறுத்துக்கிறான். மறுபடியும் என்ன நினைக்கிறான்னா, அந்த தங்கச்சியை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அந்த கதை வந்து மிக உயரமான ஒரு இடத்துக்கு போயிடுது. இப்படி சங்கர் நாராயணுடைய கதைகள் வந்து மிக அற்புதமாக ஆழமாக இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. நேரம் கருதி குறிப்பிட்ட 2 கதைகளை எனக்கு பிடித்தமான கதைகளை சொல்லியிருக்கிறேன். அதில் நீங்கள் படிக்கும்போது அந்த கதையினுடைய சுவை என்ன அப்படிங்கிறது தெரியும். அடுத்த வந்து மயிலஞ்சி சின்னப்பனுடைய கதை. இவருடைய கதை ஏன் பிடிச்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 கருத்துக்கள் நான் வச்சுருக்கிறேன், நீங்கள் கவனிங்க. இதுவெல்லாம் எழுத்தாகுமா, இதையெல்லாமா போய் எழுதுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான இடத்துல அதையும் சிறந்த எழுத்தாக மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த சிறுகதையினுடைய பலம் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுமையான ஒரு நடை. எல்லா சிறுகதைகளுமே இப்போ இருக்கிற சிறுகதைகளை விட மிகச்சிறந்த ஒரு நடையில் நம்ம வாசகர்களை வந்து மிக எளிமையாக ஈர்த்து கொள்ள வகையில் அந்த ஒரு புதுமையான நடையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல கதைகள் வாசிப்பதற்கு வந்து ரொம்ப தடையாக இருக்கும். அப்படி வாசிப்பதற்கு தடையே இல்லாமல் ஒரு எளிமையான ஒரு ஓட்டத்தில் மிக சிறப்பான ஒரு நடையோடு அந்த கதைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதையும் ஏறக்குறைய 30 பக்கம் 25 பக்கம் இருக்கக்கூடிய கதைகள். எல்லா கதைகளுமே சிறப்பான விரிவான ஒரு விவரணை. ஒரு சிறுகதைக்கு எது பலம் அப்படின்னா, நீ கதை எங்கே நடக்குதோ அந்த கதையை நடக்கக்கூடிய இடத்த நம்பகத்தன்மையோடு காட்டுறது, அது சிறுகதையினுடைய பலம். அப்படி இவர் சின்னப்பன் வந்து அந்த கதை எங்கே நடக்குதோ அந்த கதை நடக்கக்கூடிய இடத்த விரிவாக விவரணை கொடுக்கறது மூலமாக இந்த கதை இப்படி தான் நடந்திருக்கும், இது கற்பனை அல்ல அப்படிங்கிறதுக்கு உறுதிப்படுகிற மாதிரி விரிவான விவரணை கொடுத்துருக்காரு. 4 செய்திகள். 5வது பார்த்தீங்கன்னா, இப்போ எழுத வரக்கூடிய எழுத்தாளர்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி களமாக இந்த புத்தகம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இந்த 5 செய்திகளை சொன்ன ஒன்று இதுவெல்லாம் எழுத்தாகுமா அப்படிங்கிறது. அடுத்து புதுமையான நடை, வாசிப்பதற்கு எந்த தடையுமே இல்லாத ஓட்டம், விரிவான விவரணை, இளம் படைப்பாளருக்கான சிறந்த வழிகாட்டி. இந்த 5 கருத்துகளுக்கும் ஏதாவது இந்த தொகுப்பில் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதை வந்து ஐபில் அப்படின்னு ஒரு தலைப்பு. இந்த ஐபில் அப்படிங்கிற தலைப்பு முதல்ல எனக்கு புரியல. கதையினுடைய கதைக்குள்ளே போக மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. பதட்டமான ஒரு படி இந்த தலைப்பு யாருக்கிட்ட கேட்கலாம், இது யாராவது கேட்டால் நம்மளை பற்றி என்ன நினச்சிக்குவாங்களோ, இது ஆண்களுக்கு வந்து தெரியாது, பெண்கள்கிட்ட நம்ம கேட்டோம்னா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைவோடையே அந்த கதையை நான் படிச்சுட்டு மறுபடியும் கடைசியாக இந்த கதையினுடைய இது வந்து அப்புறம் கடைசியாக நினைவுக்கு வந்தது. எல்லாத்துக்குமே கூகுள் ஒன்று இருக்கும்போது நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லைண்டு அந்த வில் அப்படிங்கிற அந்த தலைப்பை உள்ளே போய் தேடும்போது தான் அந்த பெண்ணுடைய மன ஓட்டம் வந்து எவ்வளவு ஒரு துக்ககரமாக துயரமாக இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுது. இந்த கதை வந்து வாசிக்கும்போது 2 செய்திகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று,
ஒரு ஆண் படிக்கின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த இடத்துல இப்படிப்பட்ட துயரத்தை கொடுத்துடக்கூடாது. எவ்வளோதான் அறிவியல் முன்னேற்றம் அல்லது வந்து தொழில்மயமாக்கல் அல்லது விரிவான முன்னேற்றம் வளர்ச்சி எவ்வளவுதான் பேசிட்டு இருந்தா கூட ஒரு ஆணாக இருக்கக்கூடிய வந்து இன்னொரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட சிக்கலை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல அந்த கதையை நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம். அது ஒரு பாடமும் கூட. இன்னொரு கதை பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிற பேரில் ஒரு பெண் வந்து எந்த இடத்த இன்னொருத்தர் கொடுத்துடக்கூடாது, அதுக்கப்புறம் அவங்களோட என்ன மன அவஸ்தைப்படுகிறாங்க. அந்த ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்கும்போது நமக்கே வந்து இந்த பொருள் கிடைச்சிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற இடத்துல அந்த கதை நகருது. எந்த இடத்துலையுமே அந்த பெண் மேலே வந்து நம்ம கோபம் வர்றதில்லை. சரி, இயல்பாக ஒரு விஷயம் நடந்துருது, இது தீர்வு என்ன, இவங்க எப்படி இதில் தப்பிச்சு வருவாங்க. அதில் ஒரு இடத்துல வந்து உதவி கேட்குறாங்க. உதவி கேட்கறது பார்த்து ஒரு ஆண் நண்பர்கிட்ட கேட்குற அப்படி அந்த பெண் அவன் வந்து என்ன செய்கிறான்னா, இதுக்கு தான் நான் எச்சரிக்கையாக இருக்க சொன்னேன், நிறைய அறிவுரை சொல்கிறேன், அதுக்கப்புறம் சரி நான் பார்க்குறேன் அந்த பொருளை வாங்கி தர்றேங்கிறான். அப்புறம் அது இந்தியாவில் தடை செஞ்சாச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி அந்த கதையினுடைய வேகம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதட்டத்துக்கு உள்ளாக்கி அந்த கதை வந்து ஒரு பாடமாக இருக்கக்கூடிய கதையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால இந்த நுட்பமான கருத்துக்களை வந்து அவரால் எடுத்து எழுத முடிஞ்சிருக்கு. இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா ஆகுதின்னு ஒரு கதை, பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை, அது நியாயம் கிடைச்சதா அப்படிங்கிறத நீங்கள் புத்தகத்தை வாங்கி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இன்னொரு கதை வந்து அயல் சமரங்கம், அவர் சொன்ன மாதிரி கதை, ரெண்டு வெவ்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே இடத்துல சந்திக்கும் போது எந்த மாதிரியான ஈகோ ப்ராப்ளம் வரும், என்ன மாதிரி பிரச்சனை சந்திப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல கதை. அதில் இருக்கிற ஒவ்வொரு கதையும் வேறு வேறு தளத்தில் மிக சிறப்பாக எழுதப்பட்ட கதைகள். எல்லோரும் அவசியம் படிக்கணும். ரெண்டு பேருடைய சிறுகதைகளுமே மிக சிறப்பான கதைகள். இப்போ ஒரு நவீன கவிதைக்கும் சாதாரண ஒரு கவிதைக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதை அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே எழுத முடியும். ஒரு இப்போ வியர்வையெல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறோன்னா அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக எழுதிட முடியும். ஆனால் நவீன கவிதை அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னா, நம்முடைய பிரச்சனையை நாம் மட்டும்தான் எழுத முடியும். அது நம்முடைய வெளிப்பாட்டில் தான் அது இருக்கும். அந்த கவிதையை படிக்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் இது கவிஞனுடைய அனுபவமா அல்லது வேறு யாராவது கேட்டு அல்லது எங்காவது படிச்சுட்டு அதை பார்த்து எழுதுனதா அல்லது தாக்கத்தில் எழுதுனதா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸ்டாலின் சரவணை பொறுத்தளவுக்கு அந்த அவருடைய 2 தொகுப்புலையுமே இருக்கக்கூடிய எல்லா கவிதையிலுமே எந்த இடத்துலையுமே தன்னுடைய தனித்தன்மையை இழக்காமல் அவருடைய சொந்த அனுபவத்தில் எழுதின கவிதைகளாக தான் அதை நான் பார்க்குறேன். ஒரு நல்ல நவீன கவிதை எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு மாதிரியாக புரியும், எனக்கு வேறு மாதிரியாக புரியும். ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு இடங்களில் உங்களை பயணப்பட வைக்கும். அப்படியான நிறைய கவிதைகள் வந்து அந்த தொகுப்பில் இருக்குது. 2 தொகுப்புலையுமே இருக்குது. ஒரே ஒரு கவிதை வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கவிதை எழுதிட்டு வந்தோடனே 2 பேர் கவிதை வாசிக்கிறதுக்கு எடுத்தாங்க. அப்போவே நினச்சேன் நம்ம கவிதை வாசிச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சேன். அப்படி இல்லாமல் ஒரு நல்ல கவிதை, இப்போ சூழலுக்கு பொருத்தமான ஒரு கவிதை. தலைப்பு வந்து கோடையை விழுங்குதல். இப்போ நீங்கள் கோடையை விழுங்குதல்னு தலைப்பு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற நேரடியாக நம்ம வியர்வையில் இருக்கிற கோடையை விழுங்குறதா இல்லை வாழ்க்கையில் இருக்கிற கோடையை விழுங்குறதா அப்படின்னு 2 தளத்தில் உங்களால் பயணம் செய்ய முடியும். எழுத்தாளராக ஒரு பயணம் செய்ய முடியும், வாசகனாக வந்து அதில் ஒரு பயணம் செய்ய முடியும். இப்போ கவிதைக்குள்ளே நான் போகிறேன், கொஞ்சம் நவீன கவிதையாக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் கூடவே பயணம் செஞ்சால் தான் அந்த கவிதையை உள்வாங்கிக்க முடியும். ஏன்னா கைதட்டல் வாங்குகிற கவிதை என்பது வேறு, நவீன கவிதைக்குள்ளே பயணம் செய்வது என்பது வேறு. இருளில் நடக்கும் சிறுமியாக மிக கவனமாய் அடியெடுத்து நகரக்கூடிய காலம், வேனல் தாங்காமல் நீர் தேடி நொண்டுகிறது, துணிகளை கிழித்தெறிந்து தெருவில் ஓடும் காலத்தை கையில் கால் சிராயுடன் துரத்துகிறாள் தாயொருத்தி. இப்போ 2 இடம் சொல்கிறாங்க. இதில் ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், நொண்டுகிறது அப்படின்னு பயன்படுத்துகிறார். இப்போ இந்த கவிதையினுடைய வார்த்தையை எப்படி அந்த கவிதையை உயர்த்துகிறது அப்படிங்கிறது. இந்த இடத்துல நீர் தேடி ஓடுகிறது, நீர் தேடி நடக்கிறது, நீர் தேடி பயணிக்கிறது அப்படியெல்லாம் எழுதியிருந்தால் அது மிக எளிய ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீர் தேடி நொண்டுகிறது அப்படின்னு சொல்லும்போது நீண்ட தூரத்தில் தான் தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீரை தேடி பயணிக்க வேண்டுமானால் மெதுவாக தான் பயணம் செய்ய முடியுங்கிறத அந்த ஒரே ஒரு வார்த்தையில் அந்த கவிதையினுடைய தளத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தெருவில் ஓடும் காலத்தை நம்ம எல்லாரும் கடிகாரத்தை பார்த்துட்டே இருக்கிறோம், காலண்டரை பார்த்துட்டே இருக்கிறோம், எல்லாம் இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது, சென்ற ஆண்டு இப்போ தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி இருக்குதுங்கிறோம். அப்போ தெருவில் வந்து காலம் ஓடுது அப்படிங்கிறாரு. தெருவில் ஓடும் காலத்தை கையில் கால் சராயுடன் துரத்துகிறாள் தாய் ஒருத்தி. காலத்தை ஏன் தாய் துரத்தணும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணிக்கலாம். வியர்வை பூக்க தொடங்கி நனைந்து உழன்று கொண்டிருப்பவன் மன்றாடுகிறான். என்ன சொல்லி இங்கே தான் அந்த கவிதையினுடைய உச்சம் வருது. இந்த நகரத்தின் உயரத்தில் இருக்கும் கல்நார் வேயப்பட்ட 10க்கு 6 அறையை குளமாக்கி அதில் நீந்தும் சிறு புழுவாக்கு கோடையே. இந்த வரியை மறுபடியும் நான் ஒரு முறை படிக்கிறேன். இந்த நகரத்தின் உயரத்தில் இருக்கும் கல்நார் வேயப்பட்ட 10க்கு 6 அறையை குளமாக்கி
அதில் நீந்தும் சிறு புழுவாக்கி கோடையே நீ வறுத்து தின்னும் வாதைக்கு மீனின் ஒரு விழுங்கில் சுகப்படுவேன் அப்படிங்கிறார். இப்போ நம்மளை எல்லாரும் ஒரு சமயத்தில் எல்லாரும் இப்போ தண்ணி தொட்டிக்குள்ள நம்மளை தூக்கி போட்டாங்கன்னா மகிழ்ச்சியாக உட்காந்துருப்போம். அப்படியான காலத்தில் தான் இருக்கோம். பேருந்தில் வர முடியாது, ரோட்டில் நடக்க முடியாது, அவ்வளோ வியர்வை கொட்டுகிற கோடை காலத்தில் இருக்கிறோம். அதுக்கான காரணம் எல்லா இடங்களையும் மரங்களை வெட்டிட்டோம், சூழலை கெடுத்துட்டோம். இப்போ இந்த கவிதையை நீங்கள் சூழலியலுக்குள்ளே பொருத்தி போக முடியும், வாழ்வியலுக்குள்ளே புகுத்த முடியும், நம்மகிட்ட இருந்து பறிக்கப்பட்ட செல்வங்களை பற்றி புகுத்திக்க முடியும். இப்படி பல்வேறு தளங்களில் நகரக்கூடிய ஒரு கவிதையை அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து சொல்றாரு, உச்சந்தலைக்கு மேல் மணி ஒளிர்கிறது, 12 முறை கடிகாரத்தில் பகலின் கதகதவென ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அடிக்கடி காரி உமிழும் நோயுற்ற கிழவனின் எச்சில் குவளை காய்ந்து கிடக்கிறது. கனன்றிருக்கும் படுக்கையிலிருந்து நிமிர்பவன் முதுகை ஈர துவாலையால் அரக்கியபடி தன்னை நொந்து வெக்கையை ஏசுகிறான். ஒரு மிடர் எச்சிலூறும் கணத்தில் அமைதியடைந்து ஒட்டகம்போல் நீரறையில் தேக்கிக் கொண்டு ஒவ்வொரு மிடரையும் முன்வைக்கிறான். வாளேந்தி வரும் வேநீர்காலத்திற்கு எதிராக நாம் இந்த வேநீர்காலத்திற்கு எதிராக வாளேந்துதல் என்றால் என்ன? இப்போ அவர் சொல்லலை, ஒவ்வொரு வீட்டுக்கு மரம் நடுங்கன்னு சொல்லலை, வெட்ட போகிற மரங்களெல்லாம் தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லலை, பெரிய பிரச்சாரமெல்லாம் அவர் ஒன்றும் செய்யலை. ஆனால் ஒரு நவீன கவிதைக்குள்ளே இத்தனை விஷயங்களையும் ஒரே 4 வரிக்குள்ளே சொல்கிறாரு. ஒவ்வொரு மிடரையும் முன்வைக்கிறான்னு சொல்லிட்டு வாளேந்தி வரும் வேநீர் காலத்திற்கு எதிராக நீங்கள் ஒரு வாழை ஏந்துங்கள் என்று ஒரு நவீன கவிதையுடைய உச்சத்தில் இது மாதிரி நிறைய கவிதைகள் இருக்குது. நேரம் கருதி அந்த ஒரு கவிதையோடு முடிச்சுக்கிறேன். கருணையுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதற்கு இலக்கணமாக இவருடைய கவிதைகள் இருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய வாசக பெருமக்கள் நூலகம் இருவரை பற்றி நம்ம பேசாமல் இந்த கூட்டம் நிறைவு பெறாது. எல்லா ஊர்களையும் நூலகம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் எந்த ஊரில் நூலகத்துக்கு எல்லாரும் போகிறாங்க அப்படிங்கிறது தான் சந்தேகமாக இருக்குது. நாங்களும் தொடர்ந்து நம்ம பொள்ளாச்சி இலக்கிய வட்டம், புன்னகை இலக்கிய அமைப்பு போன்ற அமைப்புகள் கிராமப்புறங்கள் இருக்கிற மாணவர்களை எப்படியாவது நூலகங்களை கொண்டு வந்துடணும் அப்படின்னு பெரும்பாடுபடுறோம். எத்தனையோ தோல்விகளை சந்திக்கிறோம். ஆனால் கூட நம்முடைய நூலகர் அத்தனை தோல்வியிலும் சந்திச்சிருப்பார். இத்தனையும் கடந்து இடைவிடாமல் அவர் நூலக பணிகளை செய்கிறார் என்பது உங்களுடைய விருது வாங்குகிற போது கைதட்ட மறந்திருந்தால் கூட இந்த நூலகருக்கு இப்பொழுது நீங்கள் உரத்து கைதட்டுங்கள். இருக்கின்ற பணிகளிலேயே மிகச்சிறந்த பணி யாரையேனும் ஒருவரை ஒரு புத்தகத்தை வாசிக்க வைப்பதுதான் என்பது என்னுடைய எண்ணம். ஆக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இரண்டாவது ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்ம நிறைய நூல்களை எழுதிடுவோம், ஒரு 6 மாதம் எழுதி முடித்தோடனே யார்கிட்டயே கொண்டு போய் காட்டுவோம், உடனே புத்தகம் போட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். இதையெல்லாம் யார் வாசிக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு தான் தொடர் வாசகர்களாக இங்கே விருது பெற்றிருக்கிற தொடர் வாசகர்களை நாம் கொண்டாடியே தீர வேண்டும். இவர்கள் வாசகர்கள் இல்லை என்றால் எழுதுகிற எழுத்துக்கு எந்த விதத்திலும் அர்த்தம் கிடையாது. ஆக அவர்களுக்கும் நான் தலை வணங்குகிறேன். ஏனென்றால் நேரடியாக நான் களத்தில் பார்க்கிற சில நிகழ்வுகளில் ஒன்று, எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிற சூழலில் புதிய வாசகர்களை கண்டடைவதும் வாசகர்களிடம் புத்தகங்களை கொண்டு சேர்ப்பதும் மிக மிக முக்கியமானது. அதில் ஒன்று, இன்று உலக புத்தக தினம். வீடுதோறும் ஒரு நூலகத்தை அமையுங்கள். உங்களுடைய அலைபேசி பேசுவதற்கு பதிலாக உங்கள் வீடுகள் இருக்கிற நூலகங்கள் பேசும்போது, நூல்கள் பேசும்போது அடுத்த தலைமுறையில் வளர்கின்ற குழந்தைகள் நிச்சயமாக அலைபேசியை துறந்துவிட்டு புத்தகங்களோடு உறவாடுவார்கள். அம்மா என்னவோ படித்து கொண்டிருக்கிறார், அப்பா என்னவோ படித்து கொண்டிருக்கிறார், நாமும் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பார்களே தவிர, அம்மா ரீல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறார், அப்பா விளையாடி கொண்டிருக்கிறார், நாமும் அது அந்த அலைபேசிக்கே போய்விடலாம் என்று ஒரு குழந்தை பயணப்படுகிறது என்றால் வீட்டிலே நூலகம் இல்லை என்று பொருள். ஆக இல்லந்தோறும் ஒரு நூலகம் என்கிற கனவை நினைவாக்குங்கள். இது உலக புத்தக தினத்திற்கான செய்தியாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக, நீங்கள் குடியிருக்கின்ற பகுதியில் குறைந்தபட்சம் உங்கள் வீதியில் ஒரு நூலகத்தை அமையுங்கள். குறைந்தபட்சம் ஒரு 10 குழந்தைகள் அதை படித்தால் கூட போதும். அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல வாசகர்களாக, நல்ல மனிதர்களாக மாறுவார்கள். நல்ல மனிதர்களை நல்ல வாசகர்கள் மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கிற விஜயா பதிப்பகம் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தில் நின்று பேசுவதற்கு விஜயா பதிப்பகம் தான் காரணம், அந்த புத்தகங்கள் தான் காரணம் என்று மீண்டும் ஒரு முறை கூறி, கருணையுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நன்றியும் மகிழ்ச்சியும். ஐயப்பன் அவர்களை வாசிக்க அழைக்கிறேன். திறந்த இந்த அவைக்கு தலைவணங்குகிறேன். என்னை மதித்து இந்த ஆண்டின் பெருமைமிக்க திரு ஜெயகாந்தன் விருது எனக்கு அளிக்கப்படுகிறது. 1980களில் எழுத வந்த நான் இதுவரை ஏறத்தாழ 100 நூல்களின் ஆசிரியனாக உங்கள் முன் நிற்கிறேன். கல்லூரி இளங்கலை 3ஆம் ஆண்டு படிக்கும்போது எனது முதல் நூல் நந்தவனத்து பறவைகள் என்ற நாவல் வெளியானது. மிக பெரும் ஆச்சரியமாக அந்த நூல் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சு. வெங்கடராமன் மூலம் முதுகலை மாணவர்களுக்கு
தற்கால இலக்கிய பாடநூலாக கௌரவம் பெற்றது. எந்த எழுத்தாளர்களின் முதல் நூலுக்குமே இத்தகைய அங்கீகாரம் சித்தித்ததில்லை. பேராசிரியருக்கு நன்றி. சர் ஐசக் நியூட்டன் தனது மாணவ வயதில் முதலாக கால்குலஸ் என்ற கணித பிரிவை கண்டுபிடித்த போது இந்த உலகமே அவரை வியந்து கொண்டாடியதை நாம் அறிவோம். சர் ஐசக் நியூட்டன் பள்ளி மாணவ வயதில் அந்த கணித பிரிவை கண்டுபிடித்த நிலையில் தினசரி மாலை நேரத்தில் வகுப்பு முடிந்ததும் ஓர் ஆசிரியராக தான் கண்டுபிடித்த கால்குலஸ் பற்றிய வகுப்பு எடுத்தார். அந்த நிகழ்ச்சியை பெருமையுடன் நான் நினைவு கூற நேரிட்டது. ஏற்கனவே இலக்கிய வீதி என்ற அமைப்பின் மூலம் நான் மேடை ஏறி சிறிது பயத்துடன் தயக்கத்துடன் மைக்கில் பேச ஆரம்பித்திருந்தேன். ஒரு நிகழ்ச்சியில் எழுத்தாளர் ஜெயந்தனின் 2 புத்தகங்கள் சம்மதங்கள் அரும்புகளை பற்றிய விமர்சனத்தை நான் வழங்கினேன். அந்த பேச்சின் ஊடாக போலி எழுத்தாளர்களை பேனா மினுக்கிகள் என்று குறிப்பிட்டேன். விழாவுக்கு தலைமை டாக்டர் திரு அவ்வை நடராசன். விழாவில் சிறப்புரை கலைஞன் பதிப்பகம் திரு மாசிலாமணி. இருவருமே என் உரையை ரசித்தார் போலத்தான் இருந்தது. விழா முடிந்து காரில் திரும்பிய போது எனது பேனா மினுக்கிகள் சொலவடையை டாக்டர் அவ்வை நடராசன் மெச்சி பாராட்டினார். பையன் நல்லா வருவான், எழுத்தில் நல்லா ஆர்வமாக துடிப்பாக இருக்கான், அவர் புத்தகத்தை நீங்கள் போடுங்க என்று மனப்பூர்வமாக சிபாரிசு செய்ததை என்னால் மறக்கவே முடியாது. கலைஞன் பதிப்பகம் மாசிலாமணி உடனே தலையாட்டினார். நீ அடுத்து புதிதாய் ஒரு நாவல் எழுது, நான் பதிப்பிக்கிறேன் என்று ஊக்கமளித்தார். அடுத்த 10 நாளில் நான் எழுதி முடித்த நாவல் தான் நந்தவனத்து பறவைகள். அது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் முதுகலை இலக்கிய பாடநூலாக அங்கீகாரம் பெற்றது. உலகில் எப்படியெல்லாம் ஆச்சரியங்கள் இருந்தன என எனக்கு நானே வியந்த கணம் அது. எனது 2வது நாவல் மானுட சங்கமம் அதே கலைஞன் பதிப்பகத்தில் வெளியிடப்பட்ட போது தொழில்நுட்ப ரீதியாக ஒரு நடைமுறை சிக்கலை சந்திக்க நேர்ந்தது. தமிழறிந்த ராம கண்ணப்பன் முதல் வாசகனாக அந்த நாவலை படித்துவிட்டு அதில் ஒரு குறையை சுட்டிக்காட்டினார். நாவல் ஒரு வெள்ளத்தின் கதையுடன் ஆரம்பிக்கிறது. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுகிற ஒரு பெண், அவளை காப்பாற்ற ஹெலிகாப்டர் வருகிறது. அந்த பெண் இடுப்புக்கு கீழே உடையற்று நிர்வாணமாய் நிற்கிறாள். உயிர் பயத்துடன் அவள் ஹெலிகாப்டரின் கயிற்றை பிடிக்கும் முன் இடுப்புக்கு கீழ் ஆடையில்லாமல் இருப்பதை எண்ணி பதறி கைப்பிடியை விட்டு விடுகிறாள். இப்படியாக வெள்ளத்தில் தன் உயிரையே மாய்த்துக் கொள்கிறாள் என்பதாக கதையமைப்பு. ராமகண்ணப்பன் இந்த மூதாட்டியின் வயது 70க்கு மேல் இருக்கும் என்றாகிறது. ஆனால் ஹெலிகாப்டர் என்ற பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட 50லிருந்து 60 ஆண்டுகள் தான் இருக்கும். கதையமைப்பு ஒட்டவில்லையே என்று சுட்டிக்காட்டினார். என்றாலும் கதையமைப்பில் மாற்றமில்லாமல் தான் அந்த நாவல் வெளிவந்தது. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் கடல் காற்று என்ற எனது நாவல் இளங்கலை மாணவர்களுக்கு பாடநூலாக அமைந்தது. இப்படியாக எத்தனையோ பதிப்பாளர்களுடன் இயங்கியிருக்கிறேன். ஏறத்தாழ 100 புத்தகங்கள், அவற்றில் 10 பல்கலைக்கழக பாடநூல்கள் என்று வாழ்க்கை அழகாகத்தான் இருக்கிறது. இப்போது இந்த ஜெயகாந்தன் விருது வரை மகிழ்ச்சிகரமாக தொடர்கிறது. இந்த ஜெயகாந்தன் விருதிற்கு என்னை தேர்ந்தெடுத்த தேர்வு குழுவுக்கு மனப்பூர்வமாக நன்றி தெரிவிக்கிறேன். குறிப்பாக இதன் புரவலரான திரு வி கிருஷ்ணகுமாருக்கு என் பிரத்யேக நன்றி. பரிசு பெற்ற பிற விருதாளர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இனி வரும் காலங்களில் புதிய எழுத்தாளர்களுக்கு இந்த பரிசு அமைய வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.